India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Holidays nale. நியூஸ் 7 தமிழ் சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக நாம் எடுத்திருக்கக்கூடியது மிக முக்கியமான ஒரு தலைப்பு. அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் ரைடு, அரசியல் மிரட்டலா என்ற தலைப்பை நாம் எடுத்திருக்கிறோம். அதன் பின்னணியில் அமைச்சர் ஐ பெரியசாமிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை, ரைடை வைத்து மிரட்ட முடியாது என திமுக எம்பி கனிமொழி பேச்சு. இது தொடர்பாக விவாதத்தில் பேசுவதற்காக நம்முடைய காங்கிரஸிலிருந்து திரு அல் புகாரி இணைந்திருக்கிறார். பாஜகவிலிருந்து தூத்துக்குடி செல்வம் இணைவிருக்கிறார் மற்றும் பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் ஆகியோர்களோடு இது குறித்து நாம் நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம். முதலில் திரு பிரகாஷ், அமலாக்கத்துறை சோதனை நடத்தி முடித்திருக்கிறது. வழக்கம் போல அமலாக்கத்துறை சோதனை மீது எழக்கூடிய அதே விமர்சனங்கள், கருத்துக்கள் இந்த சோதனை மீதும் தொடர்கிறது. குறிப்பாக எதிர்க்கட்சியினரை பழிவாங்கும் நடவடிக்கை என்று வழக்கம் போல அமலாக்கத்துறை மீதான அந்த விமர்சனம் தொடர்கிறது. மற்றொரு புறத்தில் எந்த விதமான கிரவுண்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய அமைப்பு சோதனை மேற்கொள்ளுமா என்று ஒரு தரப்பிலும் இந்த வாதம் முன்வைக்கப்படுது. எப்படி இப்போ பார்க்கலாம் பிரகாஷ்? நம்ம இந்த அமலாக்கத்துறை பிஎம்எல்ஏ சட்டப்பிரகாரம் ஆப்ரேட் ஆகுது. அதே மாதிரி மாநில அரசுக்கு இதே மாதிரி ஒரு அமலாக்கத்துறை மாநில அரசுக்கிட்ட இருக்குது. அதுக்கு பேர் விஎன்டிசி, விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். அவங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் ஆக்ட் பண்ணுறாங்க. அதில் தான் ஜெயலலிதா, சசிகலா எல்லார் மேலேயும் கேஸ் போட்டாங்க. டிஸ்ப்ரப்போர்ஷனேட் கேஸுன்றது அவங்களுடைய ஒரு மாநில அரசோட ஆயுதம். இப்போ அதிமுகவில் இருக்கக்கூடிய அனைத்து அமைச்சர்கள் மேலேயும் டிஸ்ப்ரப்போர்ஷனேட் வெல்த் கேஸ் இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ரைட்டுங்களா? இப்போது இந்த அமலாக்கத்துறை ஆயுதமாக பயன்படுத்தப்படுது அப்படின்றது உங்களுக்கு டாஸ்மாக் ரெய்டில் அது புலப்பட்டுச்சு. டாஸ்மாக் ரெய்டு தொடர்பாக ஆகாஷ் பாஸ்கரன் என்கிற ஒரு சினிமா நபர் மீது இவங்க நடவடிக்கை எடுத்தாங்க. அவங்க வீட்டுக்கு ரெய்டு போனாங்க, எல்லாமே போனாங்க. கோர்ட் என்ன கேட்டதுன்னா, ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் டாஸ்மாக்குக்கும் என்ன சம்மந்தம்? அவர் டாஸ்மாகில் ஏதாவது வாங்கியிருப்பார். அதை தாண்டி ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் டாஸ்மாக்குக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஃபைன் போடக்கூடிய நிலவரத்துக்கு போச்சு. ஆகாஷ் பாஸ்கரனோட ரெய்டு எந்த அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டதுன்னா, ஆகாஷ் பாஸ்கரன் உதயநிதியோட ரொம்ப க்ளோஸ். அது மூலமாக உதயநிதியை டச் பண்ணுவாங்க, உதயநிதி மேலேயும் ரெய்டு பாயும், திமுகவுடைய முதல் குடும்பத்து மேலேயும் அமலாக்கத்துறை ரெய்டு பாயும், அப்படி இப்படின்னு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்கப்பட்டு தான் டாஸ்மாக் ரெய்டு. அந்த ரெய்டு இன்றைக்கி டேக் ஆஃபே ஆகலை. பலர் மேலே அதில் ரெய்டு போச்சு. அதில் ஆகாஷ் பாஸ்கரன் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு ரிலீஃபே வாங்கிட்டார். அவர் இப்போ இன்றைக்கி ஜாலியாக படம் தயாரிச்சுக்கிட்டு இருக்காரு, அந்த வேலைகளில் அவர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. ஓகேங்களா? இது எல்லாமே பொலிட்டிக்கல் அப்படின்றதுக்கு ஒரே ஒரு எனக்கு கிடைக்கிற ஒரு துப்பறியும் தகவல் என்னென்னா, ஒரு ஐபியுடைய ஒரு டைரக்டர் அவர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி சென்னைக்கு வர்றார். அவர் ஐபியுடைய டாப் டைரக்டர். அவர் இங்கே உட்காந்து தப்பாங்கன்னு பேர் அவருக்கு. அவர் இங்கே உட்காந்து ஃபுல்லாக எல்லாத்தையுமே ரிவ்யூ பண்ணுறார். அவர் அதிமுக கூட்டணி எப்படி இருக்குது, திமுக கூட்டணி எப்படி இருக்குது, திமுக அமைச்சர்கள் எப்படி இருக்காங்க, எப்படி போகிறாங்க வராங்க அப்படின்றது அவர் ஒரு பெரிய ரிவ்யூ நடத்துகிறார். ஏன்னா திமுகவுடைய அந்த உறுப்பினர் சேர்ப்பு இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஓடிபியோடு அவங்க பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 35% ஆஃப் வாக்காளர்களை சேர்த்துட்டதாக அமைச்சர்கள் தலைமைக்கு கணக்கு கொடுக்குறாங்க. அமைச்சர்கள், மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே தலைமைக்கு கணக்கு கொடுக்குறாங்க. பாஜகவுக்கு எதிரான முழக்கங்களோட வீடு வீடாக போய் பொதுமக்களை அணுகி அவங்க சேர்த்தாங்க அப்படின்னு திமுக கிளைம் பண்ணுறது ஒரு பெரிய கிளைமாக பார்க்கப்பட்டது. அப்போது இந்த ஃபோர்ஸ்லேயே இவங்க போனால் எப்படி?
அப்படின்றது அவங்களுடைய ஒரு கால்குலேஷனாக இருந்திருக்கும் அப்படின்றது விஷயம். இதனால் மண்டலத்துக்கு ஒரு அமைச்சர்கள் இன்றைக்கி வந்து ஐ பெரியசாமி மேலே இருக்கக்கூடிய எஃப்ஐஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 இயர்ஸ் பிஃபோர். அது வீட்டு வசதி வாரியத்தில் வந்து அவர் ஜாஃபர் சேட்டுக்கு ஒதுக்கிய நிலம், அந்த நிலம் தொடர்பாக ஜாஃபர் சேட்டே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் அதில் ரிலீஃப் வாங்கிட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த எஃப்ஐஆர் பெண்டிங். அது ஒன்று, இவரும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படின்றதும், சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் அவர் ஈடுபட்டார்ன்றதும் தேர்டு. இன்றைக்கி வந்து முதல் முறையாக சட்டமன்ற வளாகத்துக்குள்ளே போயிட்டு எம்எல்ஏ ஹாஸ்டலில் வந்து ஐ பெரியசாமியுடைய மகனுடைய பூட்டை உடைச்சி, அறையோட பூட்டை உடைக்கும் பொழுது காவல்துறைக்கு சட்டமன்ற செயலாளர் புகார் செஞ்சு முதல் முறையாக தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜிக்கு கூட நடக்கலை. அப்போ சந்தீப் ராய் ரத்தோர் இருந்தார் கமிஷனராக, இன்றைக்கி அருண் கமிஷனராக இருக்கார். அவர் வந்து அமலாக்கத்துறைக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு வந்து இன்றைக்கி இது நடந்திருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லா அமைச்சர்களையுமே இவங்க டார்கெட் பண்ணிக்கிட்டே தான் வருவாங்க, எதிர்பார்க்கப்படுது. ஐ பெரியசாமி ஒரு 14 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அவர் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்கிறது. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏடிஎம்கே மினிஸ்டர்ஸ் எல்லார் மேலேயும் சொத்து குவிப்பு வழக்கு இருக்குது. டாஸ்மாக் ரெய்டை பொறுத்த வரைக்கும், டாஸ்மாக் தொடர்பாக நடந்த ரெய்டு வந்து நத்தம் விஸ்வநாதன் காலத்திலேருந்து கடைசியாக முத்துசாமி, செந்தில் பாலாஜி ரீசெண்டாக மினிஸ்டர் ஆன வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட எஃப்ஐஆர்கள் அது எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக தொகுத்து தான் வந்து அவங்க ஒரு எஃப்ஐஆரை ரெடி பண்ணி அந்த வழக்கில் தான் ஆகாஷ் பாஸ்கரன் வீட்டிலலாம் போனாங்க. ஸோ இது வந்து முழுக்க ஒரு அரசியல் ரீதியாக யூஸ் பண்ணாங்க. என்ன, இசி எலெக்ஷன் கமிஷனை யூஸ் பண்ணாங்க. இப்போ இசி போயிட்டு அப்படி நம்ம கடக்கலாமா பிரகாஷ்? 2,01,35,000 ரூபாய் இல்லையா வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படின்னு லஞ்ச ஒழிப்பு துறையில அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது. அப்புறம் 2012 இது பின் வாங்குறாங்க. அப்புறமா இப்போ இடி உள்ள வருது ஆபீஸ். இது முழுக்க அரசியல் அப்படிதான் அப்படின்னு நம்ம இது கடக்கிறது சரியான ஒரு வாதமாக இருக்குமா பிரகாஷ்? கண்டிப்பாக அது சரியான வாதமாக தான் இருக்கும். ஏன்னா ஹவு தி யூஸ், இப்போது திமுக வந்து அதிமுக அமைச்சர்கள் மேலே போடப்படுற வழக்குகளை அதிமுக என்ன சொல்லுது, அரசியல் ரீதியாக பழிவாங்க போடப்பட்ட வழக்குன்னா அவங்களுடைய பொலிட்டிக்கல் கிளைம். இப்போ திமுக அமைச்சர்கள் மேலே இடி வர்றது, பொன்முடி பார்த்தோம், துரைமுருகன் பார்த்தோம். ஸோ அந்த வரிசையில் அப்படி பார்க்கலாம். அந்த வரிசையில் பொன்முடி, துரைமுருகன், நேரு, இன்னொன்று பாருங்களேன், இந்த வழக்குகளெல்லாம் இவங்களுடைய அந்த க்ரைம் ரேட் இருக்கு இல்லைங்களா, அதை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதும் கன்விக்ஷனுக்கு கொண்டு போகிறதும் ரொம்ப புவர் ரேட்டில் தான் இடி வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுதில்ல, அப்சர்வ் பண்ணல, நீங்கள் வந்து ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணுறீங்க இடியை அப்படின்றது நம்ம சொல்லக்கூடிய அப்சர்வேஷன் கிடையாது, சுப்ரீம் கோர்ட்டோட அப்சர்வேஷன் வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட கண்டினியூஸாக திமுகவை டோட்டலாக பேரலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு பொலிட்டிக்கல் டூலாக இப்போது எடப்பாடி ஐயாவோட வந்து இவங்க அலையன்ஸுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த அலையன்ஸ் எப்படி இருக்குது, டிஎம்கே வந்து எப்படி நல்ல அட்வான்ஸ் ஆகுது எலெக்ஷனில் அப்படின்றத பிரேக் போடுறதுக்கு இந்த இடி ரெய்டுகள் உதவுன்ற அடிப்படையில் தான் இதை வந்து பொலிட்டிக்கல் டூலாக பார்க்கலாம். இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு வரும்போது இடி, ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் விஎன்டிஎஸ்சி, அவங்களும் பொலிட்டிக்கல் டூலாக யூஸ் பண்ணுறதா தான் அதிமுக குற்றச்சாட்டு. திமுக இன்றைக்கி கனிமொழியுடைய குற்றச்சாட்டு வந்து இந்த ரெய்டுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம்னு. ஆனால் தொடர்ந்து ரெய்டு நடத்தினா பயம் என்பது ஆட்டோமேட்டிக்காக வரும். செந்தில் பாலாஜி தவிர யாரும் கைது செய்யப்படல, அதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இஃப் தே ஹேவ் அ கன்ஸ்ட்ரக்ட் எவிடன்ஸ்னா அவங்களுக்கு அதற்கான அதிகாரம் இருக்கு இல்லையா, ஆமாம், அவர்கள் கைது செய்யலாம். அப்போ நீங்கள் இப்போ பொன்முடியாக இருக்கட்டும் அல்லது துரைமுருகன், இப்போது ஐபி, இன்னும் இருக்கக்கூடிய சில நபர்கள் மீது அது போன்ற நடவடிக்கைக்கு இது ஒரு முதற் புள்ளியாக இருக்கும்னு சொல்ல வரீங்களா? ஏங்க, துரைமுருகன் மேலே மணல் விஷயத்தில் ஹெவியாக 7 மாவட்ட ஆட்சித் தலைவர்களை சம்மன் பண்ணாங்க இடி. 7 டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் பீன் சம்மன்ட். ஆனால் அதுக்கப்புறம் 4000 கோடி ரூபாய் ஊழல்னு மணல் ஊழல் சொல்லப்பட்டது. செக் போஸ்ட்லலாம் சிசிடிவி ஃபுட்டேஜெல்லாம் எடுத்தாங்க, ஆற்றுப்படுகைகளில் எப்படி மணல் கொள்ளையடிக்கப்படுதுன்னு எடுத்தாங்க, எல்லா டீட்டெயிலும் நாங்கள் வச்சுருக்கோம்னாங்க. ஒன்றுமே ஆகலை. அதாவது இவங்களுடைய ரேட்டில் பிரிங்கிங் ரேட்ஸ் டு கோர்ட், பிரிங்கிங் ரேட்ஸ் டு கன்விக்ஷன் இஸ் 0.02%. அந்த லெவலில் தான் அவங்களுடைய கன்விக்ஷன் ரேட்டு
ட்ரையல் ரேட்டு இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ ஆகாஷ் பாஸ்கரன் விஷயத்திலே நான் ஒன்று சொன்னேன். ஆனால் தண்டனைக்கு முன்னாடி கைது செய்யப்படலாம், சிறையில் வைக்கலாம் இல்லையா, அதெல்லாம் பாசிபிலிட்டி தான். அதெல்லாம் இருக்குது. பிஎம்எல்ஏ மட்டும் இல்லைங்க, என்ஐஏ கூட கைது பண்ணலாங்க. என்ஐஏ கூட கைது பண்ணலாம், உள்ளே வைக்கலாம். எத்தனையோ ஜேர்னலிஸ்ட்டு காப்பன் மாதிரி, சித்திக் காப்பன் மாதிரி ஜேர்னலிஸ்ட்டுகள் வந்து கைது செய்யப்பட்டு எத்தனையோ சிறைகளில் இருந்தாங்க. ஒரு முக்கியமான கைதி, அவருக்கு வந்து நடுங்குது அப்படின்னு, ஸ்டெயின் சுவாமி கை நடுங்குதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரா கூட கொடுக்காம அவரை கொடுமை பண்ண விஷயங்கள் இல்லாமல் நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து துஷ்பிரயோகம் அப்படின்னும் போது எலெக்ஷன் கமிஷனை துஷ்பிரயோகம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்தது. அது இசி, இது இடி, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து இவங்க அட்டாக் பண்ணுறதும் இவங்க வந்து அதை துஷ்பிரயோகம் பண்ணுறதும் ஒன்றிய அரசு வந்து அதை வந்து வாடிக்கையாகவே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் இடி யூஸ் ஆகுதுன்றது தான் தொடர்ச்சியாக உச்சநீதிமன்றத்தோட அப்சர்வேஷன்ஸ். அஃப்கோர்ஸ் செந்தில் பாலாஜி ஒரு எக்ஸெப்ஷன். செந்தில் பாலாஜி வழக்கை வந்து குயிக்காக நீங்கள் நடத்துங்க அப்படின்னு உச்சநீதிமன்றமே சொல்கிறதும், அந்த சாட்சி விசாரணையை நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் அந்த வேலைக்கு பணம் வாங்கின கேஸில், அதெல்லாம் வந்து அது வந்து வேறு வழக்கு, டோட்டலி வேறு வழக்கு. செந்தில் பாலாஜி பேலாம் ரெய்டு போனது இன்னொரு வழக்கு, ரைட்டுங்களா? இது இன்னொரு வழக்கு, இது இன்னொரு வழக்கு. இப்படி இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஃபுல் ப்ரூஃபாக இல்லை, டோட்டலாக இல்லை. அப்போது இவங்க மேலே வரக்கூடிய அந்த குற்றச்சாட்டு, இவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூலாக ஆப்ரேட் ஆகுறாங்கன்ற குற்றச்சாட்டை அவங்களுடைய நடவடிக்கைகளே அதை மெய்ப்பிக்குது. ஸோ அப்படி தான் நம்ம பார்க்கணும். தமிழ்நாட்டில் செந்தில் பாலாஜி, டெல்லியில் நம்ம முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டது. அரவிந்த் கெஜ்ரிவால் கேஸ் என்னாச்சு? இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து முதல்வர், அவருடைய தேர்தல் பிரச்சாரம் உட்பட அனைத்தையுமே பாதிச்சாங்க. இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கேஸ் என்னாச்சு? இன்னொரு எம்பி ஆம் ஆத்மி, அதில் என்னாச்சு? இதே இவங்க குற்றச்சாட்டு சொன்ன எத்தனையோ ஆட்கள், மகாராஷ்டிராவுடைய துணை முதல்வர் உட்பட பலர் வந்து அந்த வாஷிங் மிஷினில் போயிட்டு சுத்தமாயிட்டாங்க. 40,000 கோடி ஊழல்னு சொல்லப்பட்டவங்கலாம் சுத்தமாயிட்டாங்க. இவங்க சொன்ன ஆட்கள் எத்தனையோ பேர் சுத்தமாக வெளியே, இவங்க இதுலேயே இவங்க குற்றச்சாட்டு பண்ண ஆட்களே வெளியில் வந்துட்டாங்க. சுவேந்து அதிகாரி என்ன ஆனார்? சுவேந்து அதிகாரி அவரும் ஒன்றுமே இல்லை அவர் மேலே. இப்போது சுவேந்து அதிகாரி மேலே ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி மகாராஷ்டிரா, அது மாதிரி நீங்கள் எல்லாரையும் எடுத்துக்கிட்டே போங்க. இப்போ டிகே சிவகுமார் மேலே பாஞ்சாங்க, என்ன ஆச்சு? ஒன்றும் ஆகல. அதே மாதிரி இவங்க, அதாவது இது வந்து நீங்கள் அட்டாக் பண்ணும்போது ஒரு கில்லிங் மிருகமாக இருந்தால் அது வேற. இது வந்து சும்மா அப்படியே உருன்னு உரிமிட்டு போகிற ஒரு மிருகமாக இருக்குது. ஆனால் இந்த மிருகத்துக்கு இருக்கக்கூடிய பவர் என்னன்னா, யாரையுமே பேரலைஸ் பண்ணி உட்கார வச்சிடும், ஜெயிலில் அடைக்கும். அதுதான் இந்த மிருகம். நம்ம பேசலாம் திரு பிரகாஷ். திரு பொன் வில்சன், அமலாக்கத்துறையோட சோதனை, அதன் மீது எழுந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள், குறிப்பாக தாமதமான தண்டனை, நீதி என்ற ரீதியில் பார்க்கும்பொழுது தான் அந்த ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஏஜென்சி மீது இவ்வளவு கருத்து, சந்தேகங்கள், விமர்சனங்கள் தொடர்கிறத பார்க்குறோம். ஐபி வரைக்கும் அதை பார்க்குறோம். ஏன்னா 2006-11 ஏறக்குறைய 14 ஆண்டுகளுக்கு அப்புறமா தூசி தட்டுக்கிறார்கள் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம் பொன் வில்சன் இந்த விவகாரத்தை? இல்லை, இப்போ நம்ம அமலாக்கத்துறை, மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை, அடுத்தது வருமான வரித்துறை, அப்புறம் வந்து நம்ம என்ஐஏ, இந்த துறைகள், மாநில அளவில் அதிகாரம் பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் லஞ்ச ஒழிப்புத்துறை, டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட் கேஸ் அவங்களுக்கு போட ஒரு அதிகாரம் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் அதிகார மீறல், அத்துமீறல் பண்ணுறாங்களா, வெறும் அரசியல் பழிவாங்குதல் பண்ணுறாங்களான்றதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும், ஐ பெரியசாமி விஷயத்தில் என்னென்ன கிரவுண்ட்ஸு அப்படின்றது ஒரு 3 கிரவுண்டில் வந்து அவங்க வராங்க. 2006லேருந்து 2011 காலகட்டத்தில் வந்து அவருடைய வருமானம், சொத்து சேர்த்தது வந்து 2006 கொடுத்த அஃபிடவிட்டுக்கும் 2014 எலெக்ஷன் கமிஷனில் கொடுத்த அஃபிடவிட்டுக்கும் இன்கம் டேக்ஸில் கொடுத்த ரிப்போர்ட் இருக்கும் சொத்து அவங்களுக்கு. அதில் இருக்கிற டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தா வருமானத்தில் 2,01,35,000 ரூபாய் கூட இருக்கிறது. அது வந்து எந்த கணக்குக்கும் வரலை அப்படின்னு சார்ஜ். ஆமாம், ஒன்று. இன்னொன்று என்னென்னா, அவர் அந்த காலகட்டத்தில் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது வீடு மனை ஒதுக்கீடில்
மிகப்பெரிய மோசடி செய்தார் அப்படின்ற ஒரு வழக்கு. அதில் வந்து ஒரு 2 விதமான வழக்கு, 2 இடத்த வந்து 2 மட்டும் சுட்டி காட்டுறாங்க. ஐயா ஜாஃபர் சேட்டோடைய மனைவி அவர்களுக்கு வீடு ஒதுக்கியதில் அதில் வந்து ஒரு குற்றச்சாட்டு. இப்போ நம்ம பிரகாஷ் சார் சொன்ன மாதிரி எஃப்ஐஆர். அதில் வந்து உச்சநீதிமன்றம் வந்து அதை தள்ளுபடி பண்ணி நீங்கள் அதில் வந்து ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து கேட்கலாம், உங்களுக்கு எப்போனாலும் உரிமை இருக்குதுன்னு சொல்லி அந்த ஒரு கண்டிஷனோடு அதை தள்ளி நிறுத்தியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐயா கலைஞர் அவர்களுடைய உதவியாளராக இருந்த கணேசன் அவர்களுக்கு வந்து வீடு ஒதுக்கீடு செய்ததில் வந்து 2008 மார்ச் 5 வந்து அவர் கணேசன்றவர் வந்து நம்ம வீட்டு வசதித்துறைக்கு ஒரு மனு கொடுக்குறாரு ஐயா ஐ பெரியசாமி கிட்ட. அந்த மனுவில் என்ன சொல்கிறாரு, மார்ச் 5 2008 நான் வந்து வாடகை வீட்டில் இருக்கிறேன், மிகப்பெரிய அளவில் நான் வாடகை கொடுக்க வேண்டியதாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, அதனால் எனக்கு வந்து வீட்டு மனை ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு சொன்ன பிறகு அடுத்த நாளே அந்த மனு ஏற்கப்பட்டு மார்ச் 6 மார்ச் 5 மனு மார்ச் 6 ஏற்கப்பட்டு குறையற்ற நேர்மையாளர் அப்படின்ற பிரிவின் கீழ், குறையற்ற நேர்மையாளர் அப்படின்ற பிரிவின் கீழ் அவருக்கு வீட்டு மனை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. எதுனா உயர் வருவாய் பிரிவில் ஹை இன்கம் குரூப்பில் வீட்டு மனை ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மார்ச் 10 இலாக்கா அமைச்சர் அதில் ஒப்புதல். சின்ன குறிக்கோள் பண்ணுவீல்சன், நம்ம ஜாஃபர் சேட்டுக்கும் நீங்கள் எனக்கு தவறாக தான் நீங்கள் அது சார் கிளாரிட்டி கொடுங்க. வீட்டு மனை தான் இல்லையா, அதில் வந்து வணிக ரீதியாக குடியிருப்பு கட்டுறாங்கிறது சார்ஜ். ஆமாம், வீட்டு மனை ஒதுக்கீடு பண்ணுது. அதில் வந்து என்னென்னா இப்போ என்னென்னா இவருக்கு ஒதுக்கீடு பண்ணியாச்சு, 10 அமைச்சர் கையெழுத்து போட்டு அது ஒப்புதல் கொடுத்துட்றாரு. அதற்கு பிறகு என்ன நியூஸ் வருதுன்னா, இவர் இருக்கிறது வந்து வீட்டு வசதி வாரிய வீட்டில் ஏற்கனவே இருக்கிறார். மிகப்பெரிய அளவில் வாடகை கொடுத்தாருன்னு சொன்னார்ல, அதிகபட்சமாக அவர் வந்து 1180 ரூபா மாதம் வாடகை கொடுத்துட்டு இருந்திருக்கார். இப்போது இது ஒரு வழக்கு. இந்த வழக்கில் என்னாச்சுன்னா சபாநாயகர் தனபால் தான் அப்போ ஒப்புதல் கொடுத்தார் இந்த வழக்குக்கு. அப்போது வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் எம்எல்ஏ எம்பி சிறப்பு நீதிமன்றத்தில் ஐ பெரியசாமி தொட்டிருக்காரு என்னென்னா, இந்த வழக்குக்கு வந்து கவர்னர் தான் ஒப்புதல் கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த எம்எல்ஏ எம்பி வழக்கு சிறப்பு வழக்கு வந்து அதை ஏற்றுக்கலை, விசாரணை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் என்னென்னா உச்சநீதிமன்றத்துக்கு போகிறாரு. உச்சநீதிமன்றமும் இந்த தீர்ப்பை நாங்கள் தலையிட மாட்டோம், விசாரணை தொடரும்ட்டாங்க. மறுபடியும் இவர் என்ன செய்கிறாருன்னா சிறப்பு நீதிமன்றத்துக்கு வரார். 2022 சிறப்பு நீதிமன்றத்துக்கு வந்து அங்கே கேட்குறாரு, இல்லை ஆளுநர் ஒப்புதல் தான் கொடுக்கணுன்றது தான் எங்களுக்கு ஸ்பெசிஃபிக் ரீசன், சபாநாயகர் கொடுத்தது தவறு அப்படின்னா முன்னாடி வந்து அதை தள்ளுபடி பண்ண நீதிமன்றம் இந்த இடம் என்னென்னா அதை ஏற்றுக்கிட்டாங்க. அதை ஏற்று மார்ச் 17 2023 ஐ பெரியசாமி அவர்கள் விடுவிக்கப்படுகிறார். அந்த வழக்கில் விடுவிக்கப்படுகிறார். பிறகு ஹைகோர்ட்டு தாமாக எடுத்து இந்த வழக்கை 2024 எடுத்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த வழக்கை மீண்டும் விசாரித்து டெய்லி பேசிஸில் விசாரித்து இதோட முடிவை அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த பெண்டிங்கில் இருக்குது. இப்போது இந்த வழக்கில் பிஎம்எல்ஏ ஆக்ட் பிரகாரம் பண பரிமாற்றம் நடந்திருக்கிறதா, இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கிறதான்றது தான் அடிப்படையில் தான் உள்ளே வராங்க, என்ட்ரி ஆகிறாங்க நம்ம இடி அவர்கள். இப்போ இடி என்ட்ரி ஆகும்போது என்ன அப்படின்னா, இந்த சொத்து குவிப்பு வழக்கே கூட வந்து ஏற்கனவே சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி பண்ணுது சொத்து குவிப்பு வழக்கையும். பிறகு அதை உயர் நீதிமன்றம் அதையும் எடுத்து இப்போ ஐயா வேல்முருகன் நீதியவர் சார் ஐயா வேல்முருகன் அவர் இதை விரைவாக நடத்தி முடிக்க வேண்டும்னு கொடுத்துருக்காரு தீர்ப்பு. இப்போ இந்த வழக்கெல்லாம் ஒரு பக்கம், இதுதான் அம்சம். எதுக்காக விசாரிக்கிறாங்க, இடி வர்றதுக்கான காரணங்கள், இந்த காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்றது. ஆனால் இடி வந்து இந்த விசாரணை அரசியல் ரீதியாக இருக்குதான்னா அரசியல் ரீதியாக இருக்குது, உண்மைதான். பழிவாங்கும் செலக்டட் பழிவாங்குனால செலக்டட் பழிவாங்கல் நடக்கிறது. அதில் உண்மை இருக்குதா இல்லையான்றதுக்கு நான் உள்ளுக்குள்ளே போல, நம்மளுக்கு வெளியே தெரிஞ்ச வரைக்கும் இந்த குற்றங்கள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இடி வர்றதுக்கும் அதிகாரம் இருக்குது, இடி வர்றதும் நியாயமானது. ஆனால் வெறும் இடி வந்து நம்ம கடந்த காலங்களில் இப்போ பிரகாஷ் சொன்ன மாதிரி கன்விக்ஷன் ரேட்டோ சார்ஜ் ஷீட் ரேட்டோ வழக்கு ப்ரோக்ரஸ் ரேட்டோ மிக 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 குறைவாக இருக்குது. இடி மேலே நம்பகத்தன்மையே போயிடுது மக்களுக்கு. நீங்கள் வந்து செலக்டிவாக பண்ணிங்கன்னா டிவிஎஸ்ஸையும் செலக்டிவாக தான் பண்ணும். மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்யும், ஆட்சியாளர்கள் மேலே பண்ணாமல் எதிர்கட்சி வரிசையில் தான் பண்ணும். அதே மாதிரி அவர்களை என்ன செய்வாங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் தான் பண்ணுவாங்க, இல்லைன்னு சொல்ல. ஆனால் அந்த எதிர்கட்சி வரிசையிலேயே கூட நம்பகத்தன்மை இடி மேலே போயிடுது சுத்தமாக. ஏனென்றால் எல்லாமே வெறும் விசாரணை, அந்த 2 நாள் பரபரப்பு,
40 இடத்துல விசாரணை, 40 இடத்துல ரெய்டு, 50 இடத்துல ரெய்டு, மகன் வீட்டில் ரெய்டு, மருமகள் வீட்டில் ரெய்டு, இதில் அவங்க ஜவுளி ஆலையில் ரெய்டு, எல்லா இடத்துலையும் ரெய்டு. ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 நாள் சமாச்சாரம், இத்தனை டாக்குமெண்ட் எடுக்கப்பட்டது, லேப்டாப் எடுக்கப்பட்டது, இதை எடுக்கப்பட்டது, அது எடுக்கப்பட்டது, பொருட்கள் இவ்வளோ, நகை இவ்வளோ, இதெல்லாம் சொல்லிடுவாங்க. அதற்கு பிறகு கிணத்துல போட்ட கல்லாம் அப்படியே போயிடுது. இப்போ டாஸ்மாக் வழக்குலையும் நீங்கள் சொன்னது, இப்போ சொன்னார் ரதீஷ் மேலே, ஆகாஷ் பாஸ்கரன், இதெல்லாம் வந்து விசாகன், இதெல்லாம் தனிப்பட்ட. என்னென்னா 49 வழக்குகள் வந்து அந்தந்த டாஸ்மாக் கடையில் நம்பரோட அவுட்லெட், அதுதான் சில்லறை அவுட்லெட்டில் வந்து அந்த விற்பனையாளர்கள் மேலே போட்ட வழக்கு. அந்த 10 ரூபா கூட வாங்குறது, இல்லீகலாக விற்கிறது, டைம் போட்டு விற்கிறது, அதில் வந்து கிட்டத்தட்ட 43 வழக்கு அதிமுக காலத்தில் போட வழக்கு. இந்த வழக்குகளில் நீங்கள் வந்து எப்படி நிறுவனத்தை வந்து நீங்கள் நிறுவனத்தையோ இப்போ தனி ஆட்களையோ நீங்கள் எப்படி விசாரிக்க முடியும் இடி அப்படின்றது கேள்வி. நம்ம அரசு என்ன செஞ்சுன்னா, திமுக அரசு உச்ச நீதிமன்றத்துக்கு போய் விடுமுறை காலம் வரப்போகுது, அப்பவும் உலகமகா வழக்கறிஞர்களை வச்சு அவசர வழக்காக இது எடுக்கணும். ஏனென்றால் டாஸ்மாக் நிறுவனம் அரசு சார்ந்த ஒரு நிறுவனம், அதனால் உடனடியாக எடுக்கணும்னு சொல்லி அதை எடுத்து 3வது நாளே இடி என்ன செய்யுச்சுன்னா 1 வாரம் டைம் கொடுங்க, நாங்கள் அந்த ரத்தீஷையோ ஆகாஷையோ எல்லாரும் விசாரிக்கிறோமோ அதுக்கெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு மற்ற ஆதாரங்களை கொடுக்குறோன்னா இப்போ அது நீங்கள் கொடுங்க, ஆனால் அது வரைக்கும் நாங்கள் நிறுத்தி வைக்கிறோம், இடைக்கால தடை, இன்டரிம் ஸ்டே நிறுத்தி வச்சாங்க. நிறுத்தி வச்சப்போ அன்னைக்கு காட்டின அவசரத்தை நம்ம அரசாங்கம் எப்படி காட்டினதோ அந்த அரசாங்கத்தை இடி ஏன் இப்போ காட்டல? ஜூலை 15க்கு மேலே விடுமுறை நாள் முடிஞ்சு போச்சு. அதுலேருந்து இன்னைக்கு ஆகஸ்ட் 15, நேற்று சுதந்திர தினமும் வந்தாச்சு. 1 மாசமா என்ன நடக்குது? இடி என்ன செய்திருக்கிறாங்க? அந்த வழக்கில் உண்மையிலேயே தவறு இருந்தா, அப்ப அந்த ஈடிக்கு அக்கறை இருந்தா, அந்த ஈடி அந்த அவசர வழக்கை அதை எடுத்து இது ஒரு மாநிலத்திற்கே ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தும், இல்ல ஒரு மாநிலத்திற்கே நஷ்டத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு அந்த அக்கறையோடு ஈடி இன்வால்வ் ஆகி அந்த கேஸை அவசரமா கொண்டு வந்திருக்கணும். இல்ல அது எப்படி கொண்டு வராம, அப்போ ஈடி மேல எப்படி நம்பிக்கை வரும்? அப்போ இந்த ஐ பெரியசாமி வழக்கோ அதுல உண்மை இருக்குதோ தவறோ, ஈடி வந்து அரசியல் காரணத்துக்காக வெறும் பயம்புறுத்தலுக்காகத்தான் வருதோ அப்படின்ற அதான் பயம்புறுத்துவதற்காக வருகிறதோ அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினரோட அறையை சோதிக்கும் போது சட்டமன்ற செயலாளர் சீனிவாசன் புகாரில் திருவள்ளுக்கணி காவல்துறை வழக்கு பதிவு செய்கிறாங்க. அப்போது இது ரெண்டுமே இருக்கு இல்லையா? இவங்க இதை மாநில உரிமைகள் அப்படின்னு மடைமாற்ற பார்க்கிறார்களா, இல்லை ஈடிக்கு இவங்க த்ரெட் பண்ணுறாங்களான்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, இதிலெல்லாம் பெரிய மாநில உரிமைகள் மத்திய உரிமைகள்னு வராது சார். எப்படின்னா, இப்போது ஐடி ரைடு வந்துச்சு, நம்ம அசோக் அவர்கள் வீட்டில் யார் நம்ம செந்தில் பாலாஜி தம்பி 300 கோடி ரூபாய் பெருமானமுள்ள வீடு கட்டுறாரு அப்படின்ற மாதிரி. இப்போ ஐடி ரைடு வரும்போது அது நியாயமோ இல்லையோ, உரிமை இருக்குதோ இல்லையோ, அது மத்திய அரசின் உரிமை வராங்க. ஆனால் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறது தான் நம்ம வேலை. அதாவது கட்சிக்காரங்கள்லாம் வந்து நிற்பாங்க, போராட்டம் பண்ணுவாங்க, இல்லை ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க, இல்லை குரல் கொடுப்பாங்க, இல்லைன்னா ரோடு மறியல் பண்ணுவாங்க, இல்லைன்னா ஒரு தார்மீக ஆதரவோட நிற்பாங்க. நம்ம தலைவர் முன்னாடி, தலைவர் வீட்டில் ரெய்டு நடக்குதுன்னா கண்டிப்பாக தொண்டர்கள் வந்து நிற்பாங்க. ஆனால் அவர்களுக்கு எந்த தடையோ அச்சுறுத்தலோ கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன ஆச்சுன்னா, அசோக் அவர்கள் வீட்டு முன்னாடி எல்லாரும் அந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை அடிக்க பாய்ந்தாங்க. அந்த காரை அடித்து உடைச்சாங்க, அந்த கார் கண்ணாடியை உடைச்சாங்க. அவங்க கிட்ட இருக்கிற அந்த 30 ரூபா பையன் நீ கொடு, உன்னுடைய ஆதாரத்தை கொடு, ஐடியை கொடு அப்படின்னு அந்த காயத்ரின்ற அதிகாரியை பெண் அதிகாரி அச்சுறுத்தியதா கூட புகார் இல்லையா? அதுதான், அது வந்து நம்மளுக்கு உரிமை கிடையாது. அதுதான் அரசியல் ரீதியா பழிவாங்கல் இருக்குமானா இருக்கும், செலக்டடா இருக்கும் கண்டிப்பா. ஈடியை பொறுத்த வரைக்கும் அந்த கிரெடிபிலிட்டி நம்மளுக்கு போயிடுச்சு. ஏனென்றால் இதுவும் 10ஓட 1 11மா நடக்குமா அப்படின்ற எண்ணம் தான் வரும். அது நியாயம்தான் அந்த எண்ணம். அதை ஈடி தான் வந்து மாற்றணும். ஏன்னா ஈடி மத்திய அரசின் கைப்பாவையா இருக்குதான்னு ஒரு குரல் ஒரு பக்கம் வருது. இன்னொரு குரல் என்னன்னா, மாநில அரசு ஈடியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? ஏன்னா அது கன்விக்ஷன் ரேட்டோ இல்லைன்னா வெறும் வந்து ஒரு பயம்புறுத்தலோடு முடிஞ்சு போயிடுதா? மாநில அரசு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதான்னு சொல்றீங்க. இந்த மாதிரியே இருக்கலாம் இல்லையா? அந்த எண்ணம் இவர்களுக்கு சந்தேகம் வரும். அவங்களுக்கு எப்படி ஆட்சியாளர்களுக்கு மத்திய அரசின் மேல சந்தேகம் வருதோ, மத்திய அரசு மாநில அரசை பிடிக்காதவங்களுக்கு என்ன சந்தேகம் வரும்? ஈடியா அப்போ வாய்மூடி மௌனியா இருக்குது? எதிர்கட்சி வரிசையில் அரசியல் பழி வாங்கினா பழி வாங்கணுமே, ஆனா பழி வாங்காம மௌனமா இருக்குதுன்னு போது இவங்களுக்கு அந்த எண்ணம் வருமா இல்லையா? அப்போ மாநில ஆட்சியாளர்களுக்கு கைப்பாவியா ஈடி மாறுதோ, இல்ல ஈடி அதிகாரிகள் சிலர் மாறுறாங்களோ, கருப்பாடுகள் அதுலயே இருக்குதோ, அந்த எண்ணம் இயற்கையா எல்லா பக்கமும் வரும். மற்றபடி லஞ்சம் பெறுகிறவர்கள் எல்லாத்துலயும் இருப்பாங்க.
இப்போ அது நம்ம பார்த்தா அது ஒரு larger subject. டிவிஎஸ்லயும் பிடிப்பாங்க, காவல்துறையிலையும் பிடிப்பாங்க, ஆட்சியாளர்கிட்டையும் பிடிப்பாங்க, அரசியல்வாதிகிட்ட எல்லா இதுலையும் லஞ்சம். அது வந்து விதிவிலக்கு. லஞ்சம் வாங்குற அந்த கயவர்கள் இருக்க தான் செய்வாங்க. ஆனால் அந்த துறை மீதே ஒரு சந்தேகம் மக்களுக்கு வருதுன்னா அந்த கிரெடிபிலிட்டி இடி தான் ரிவ்யூ பண்ணணும். அதுதான் எந்த ஆட்சியாளர் இருந்தாலும் சரி. அதில் வந்து பழிவாங்க நடவடிக்கை இருக்குமா, இருக்கும். ஆனால் அதுவும் இல்லையே. இதில் வெறும் பயம்புறுத்தலோடு முடிஞ்சு போகுது. அந்த மாதிரி தானே எண்ணம் இருக்குது. நான் பேசலாம் பொன்வில்சன். திரு அல்புகாரி, இந்த விவகாரம் தொடர்பாக பிரகாஷ் மற்றும் வில்சனோட கருத்துக்கள் கேட்டிருப்பீங்க. பொதுவாக மக்களுக்கு இருக்கக்கூடிய விமர்சனம் இருக்குது. அமலாக்கத்துறை மீதான சந்தேக கருத்துக்கள்லாம் கூட நிறைய தொடருது. வில்சன் பேசியது பார்க்கும் பொழுது அமலாக்கத்துறையோட சோதனை அப்படின்றது ஒரு நாள் செய்தி, அவ்வளவுதான், நாளைக்கு வேறு வேலையை பார்க்கலாம் என்ற அந்த மாதிரி அதை கடந்து போக அளவில் தான் இருப்பதா நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்கலாம் திரு அல்புகாரி? அதாவது அண்ணன் பேசிகிட்டு இருக்கும்போது அடுத்து நம்ம என்னடா பேச போகிறோம் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவர் சொன்னார், டிஎம்கே இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதா, ஏன் இந்த மாதிரி விட்டுறாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையும் தெளிவாக சொன்னார். கடைசியாக மரியாதைக்குரிய அமைச்சர் பெரியசாமி அவர்களுடைய வழக்கை வந்து சுவமோட்டோவாக எடுத்து விசாரித்து தான் அது வெளியே வருது. அப்போ நீதிமன்றம் எடுத்துச்சுன்னு சொன்னால் லெட் ஹிம் ஃபேஸ் தி ட்ரையல். ஆனால் இவர் அண்ணன் மேற்கோள் காட்டின எல்லா வழக்கிலும், உதாரணத்துக்கு டாஸ்மாக் வழக்கில் வந்து மிக கடுமையான வார்த்தையை உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி பயன்படுத்தினார். நீதிமன்றத்தை தமிழக அரசு நாடுகிறது. நீதிமன்றத்தை நாடி நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, இடி வயலேட்டிங் கான்ஸ்டிடியூஷன். எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா? அரசமைப்பு சட்டத்தையே நீங்கள் மீறுகிறீர்கள், கிராசிங் ஆல் லிமிட்ஸ். ஏன்னா உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது, நீங்கள் பண்ணது தப்பு என்று சொல்லிட்டு இடி இஸ் டோட்டலி வயலேட்டிங் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன். ஏற்கனவே எஃப்ஐஆர் இருக்குது, அதனால தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். எனவே இந்த இடத்துல செந்தில் பாலாஜி அவர்களை கைது செய்து கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கு மேலே வைத்து வதைத்து, அதில் கபில் சிபல் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும், பிஜேபியில் சேர்ந்துறியான்னு கேட்டாங்க அப்படின்னு பேசினதெல்லாம் நமக்கு நல்லாவே தெரியும். இதெல்லாம் இருக்கும்போது ஏதாவது ஒன்று, அதாவது இடி மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது பேன் இண்டியாவில் ப்ரூவ் ஆயிடுச்சு. அதனால் ஆனால் என்ன செய்கிறார் அப்படின்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது வரைக்கும் சரிதான், நான் அது வரைக்கும் எல்லாத்துலேயும் உடன்படுறேன். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா அப்படின்னா, இப்போ செய்யும் அல்லது நடக்கும் தவறுகளுக்கு இந்த இடியோட ஆக்டிவிட்டியை நம்ம ஃபேவரா கிளைம் பண்ண பார்க்குறோமா புகாரி? அப்படி புரிஞ்சுக்கலாம். எப்படி கொஸ்டின் கேட்பீங்க? இல்ல, இடியோட ஆக்டிவிட்டியை ஃபேவரா இல்லை, இடி அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுகிறது. எதுக்காக? பாரதிய ஜனதா கட்சியை திருப்திப்படுத்துவதற்காக. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியல் காய் நகர்வுகளுக்கு ஏற்றது போல் அவர்களுடைய அரசியல் எதிரிகளை சிறைபிடிப்பதற்காக, மிரட்டுவதற்காக. நான் வாதத்தை தெளிவாக தானே சொல்றேன். அப்படி மிரட்டும் போது நேரடியாக மக்கள் மன்றத்தில் நின்று, மக்கள் மன்றத்துக்கு வந்து அதை மக்கள் மன்றத்திலேயே சந்திக்க முடியாத பாரதிய ஜனதா கட்சி பல நேரங்களில் பலகீனப்படுத்துவது அல்லது பலமானவர்களை தன்வசப்படுத்திக் கொள்வது இந்தியா முழுக்க வரலாறு இருக்கு. 3வது முறையாக உட்காந்துருக்காங்க புகாரி. யாரு? மத்தியில் உட்காந்துருக்காங்க. சார் சொன்னார்ல, இசி இடி எல்லாரையும் வச்சு தான் உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு தான் நம்பலப்படுறாங்க எப்படின்னு. இப்போ அவங்க சொன்ன அதே ஆகாஷ் பாஸ்கரன் அவர் வழக்கில், அவருடைய ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் என்ன சொன்னதுன்னா, அவருடைய வீட்டை சீல் வைக்கிறாங்க, அவருடைய அபார்ட்மெண்ட்ஸ், அவர் வாடகை கூடுற இடங்களை சீல் வைக்கிறாங்க. அப்போ அவர் உச்சநீதிமன்றத்துக்கு போறாரு. உச்சநீதிமன்றம் போகும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, ஜஸ்டிஸ் ரமேஷ் வந்து சொன்ன விஷயங்கள், அது ஹைகோர்ட்ல வந்து ஜஸ்டிஸ் ரமேஷ் மரியாதைக்குரிய நீதிபதி என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அந்த டேர்ம் வந்தப்ப நாங்கள் 2002 என்ன நினைச்சோம் அப்படின்னா, இட்ஸ் அன் எவால்விங் லெஜிஸ்லேஷன் அப்படின்னு நினைச்சோம். ஆனால் நீங்க பண்றது, ஏன்னா அவரும் நீதிமன்றத்தை நாடினார், நீதிமன்றத்தை நாடியதற்கு பின்னால் நீங்கள் செய்யக்கூடிய செயல் எங்களுக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், அஃபீஷியல்ஸ் ஆஃப் தி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இடி who are evolving day by day. நீங்க தான் எவால்வ் ஆகிட்டு இருக்கீங்க. லெஜிஸ்லேஷன் எவால்வ் ஆகும் நாங்க நினைச்சோம். எவால்விங் டே பை டே, எக்ஸ்பேண்டிங் their powers. உங்களுக்கு இந்த அதிகாரத்தெல்லாம் யார் கொடுத்தது? அவருடைய அலுவலகங்களில் வந்து சீல் வைத்தது தவறு. இதுல சொன்னது யாரு? நீதிமன்றம். அப்ப சட்டத்திற்கு புறம்பாக, சட்ட விதிகளுக்கு எதிராக போய் அரசியல் காரணம் கொண்டு ஈடி அணுகுவதனால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் செயல்பட முடியாமல் போகிறது. ஏன் நீங்க கெஜ்ரிவால் வழக்க கூட எடுத்துக்கங்களேன். கெஜ்ரிவால் அவர்களுக்கு அவர் இன்ட்ரீம் பெயில் கேட்டு வெளியே வர்றாரு. அந்த உதாரணத்துக்கும் போயிருவோமே. இன்ட்ரீம் பெயில் கேட்டு வெளியே வர்றாரு. இன்ட்ரீம் பெயில் கேட்டு வெளியே வந்ததுக்கு இன்ட்ரீம் பெயிலுங்கிறதுனால நீங்க இதுக்கு போகக்கூடாது, செக்ரட்டரியேட் போகக்கூடாது அப்படின்னு ஆர்டர் இருந்துச்சு. சிசோடியா வெளியே வரும்போது ஏஎஸ்ஜி ராஜு போய் கேட்கிறாரு, அவருக்கு சொன்னீங்கல்ல ஒரு கண்டிஷன், அதே மாதிரி இவருக்கும் போடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. இவங்களுடைய நோக்கம் என்னன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அது இவர்களுக்கு எதிராக இருக்குமே ஆனால் அதை ஈடியை பயன்படுத்தி செயல்பட விடாமல் முடக்க வேண்டும். ஒன்று அவங்களை ஃப்ரீஸ் பண்ணணும், இல்லை டீஸ்டெபிலைஸ் பண்ணணும்.
அதற்கு தான் இடியை பயன்படுத்தி வருகிறார்கள். அதற்கு அப்பாற்பட்டு நியாயமான விசாரணை நடந்து தண்டிக்கப்படட்டுமே, தூக்கில கூட போடட்டுமே, யார் கேட்டா? நியாயமான விசாரணை நடந்தா அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் ஈடியுடைய செயல்பாடுகள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருக்கிறது. இதே மாதிரி நீங்க தொடர்ந்து பல வழக்குகள், இப்ப பிரகாஷ் சார் மேற்கோள் காட்டின வழக்குகளை பார்த்தோம். ஒருத்தர் கைது பண்றாங்க. கைது பண்ணும்போது காட்டுற வேகத்தை பற்றி மரியாதைக்குரிய நீதிபதி தேஷ்பாண்டே அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு அப்சர்வேஷன் கொடுத்தாங்க சஞ்சய் ராவுத்துடைய வழக்கில். சஞ்சய் ராவுத்துடைய வழக்கில் சொன்னாரு, ஒன்ஸ் தி அப்ளிகன்ட் ஃபைல்ஸ் பெயில் அப்ளிகேஷன், நீங்க என்ன பண்றீங்க, உடனே திரும்ப வந்து அந்த பெயில் ரிஜெக்ட் பண்ணணும்னு கேட்குறீங்க. அப்போ லாஸ்ட்டாக நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ட்ரையலை ஒரு சிங்கிள் கேஸில் நீங்கள் எவ்வளோ விரைவாக நீங்கள் நடத்தி வச்சிருக்கிறீங்க. when compared to trial, the extraordinary pace that is shown in arrest when compared to trial, it is of snail's pace அப்படின்னாரு. நத்தையுடைய வேகத்தை விட மோசமாக தான் ட்ரையல் நகருது. நீங்கள் அரெஸ்ட் யார் வேணா பண்ணிடலாம், ஏன்னா பிஎம்எல்ஏடைய ப்ரொவிஷன் அந்த மாதிரி. பிஎம்எல்ஏடைய ப்ரொவிஷன்ஸை பற்றி சொல்லும்போது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு அப்படின்னா, just because the provisions of PMLA are stringent, it cannot be used as a tool for long incarceration of your political enemies. வார்த்தை செந்தில் பாலாஜி வழக்கில் சொன்னது. உங்களுடைய அரசியல் எதிரிகளை வெகுகாலம் சிறையில் வைப்பதற்கான ஒரு கருவியாக அதை பயன்படுத்தி, ஏன்னா பிஎம்எல்ஏல பிடிச்சி வச்சா மிக விரைவில் பெயிலில் வர முடியாது அப்படிங்கிற காரணத்திற்காக செக்ஷன் 50 உட்பட எல்லா கூறுகளுமே வந்து ரொம்ப கடுமையாக இருக்கிறதுனால நீங்க அதை பயன்படுத்தி அவங்க ரொம்ப நாள் உள்ள வச்சிடணும் நீங்க நினைக்க கூடாது என்று உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியோட வழக்கில் சொல்லிச்சு. தேஷ்பாண்டே அவர்கள் இந்த வழக்கிலே சஞ்சய் ராவத்தை பிடிச்சி உள்ள வச்சாங்க. அப்ப அந்த வழக்கில் அப்படி சொல்லிச்சு. அப்ப இன்னும் எக்ஸ்ட்ரா ஒன்று சொல்லதா இருந்தா, சரி, வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு ஸ்பைடர்மேன் தாத்தா சாகும்போது ஸ்பைடர்மேன் சொல்லிட்டு சாவார். உங்களுக்கு பவர் அதிகமாக தராங்க, யாரையும் கைது செய்ய முடியும். யாரையும் மீனிங் ஒன்ஸ் நீங்க பிஎம்எல்ஏல அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இமீடியட்லி அவர் அந்த குற்றத்தை தான் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கக்கூடிய பர்டன் ஆஃப் ப்ரூஃப் யார்கிட்ட போயிடும்னா அக்யூஸ்டுக்கு போயிடும். மற்ற வழக்குகள்லாம் ப்ராசிக்யூஷன் அத்தாரிட்டிக்கு இருக்கும். பிஎம்எல்ஏல வந்து ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அக்யூஸ்டுக்கு போயிடும். அப்போ உங்களுக்கு பவர் அதிகமாக கொடுத்துருக்காங்க, கைது பண்ணுங்க, நாட்டில் வந்து லஞ்ச லாவணி இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, கைது பண்ணுங்க அப்படின்னு உங்களுக்கு அதிகாரம் தராங்க. ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் உங்களை எதிர்ப்பவர்களைத்தான் கைது செய்திருக்கிறீர்களே தவிர, இமந்தா பிஸ்வா சர்மா இன்னைக்கு அஸ்ஸாமுடைய முதல்வர், அவர் மேல லூயிஸ் பர்கருடைய வாட்டர் இரிகேஷன் ஸ்கேம் இருக்கு. அந்த வழக்கு சொன்னா வந்து நகைப்புக்குரிய விஷயம் என்னன்னா, முதலாக சட்டமன்றத்திலே அதற்கு எதிராக குரல் எழுப்பி இமந்தா பிஸ்வா சர்மாவை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னதே பாஜக. அதன் பிறகு கவுஹாட்டி ஹைகோர்ட்டுக்கு போய் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போட்டு அவர் மேல இன்னைக்கு சிபிஐ வழக்கு இருக்கு. என்ன கண்டுக்குச்சு பாஜக? அவரை முதல்வராக்கி அழகு பார்த்தது. அப்பதான் கொஸ்டின் வருது, ரெண்டு விஷயம், உங்கள்கிட்ட பவர் அதிகமா இருக்குது, ஊழலை ஒழிக்கத்தானே பண்றீங்க, அதனை எதிர்கட்சிகள் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. நியாயம்னு எடுத்துக்கிட்டா கூட, உண்மையிலேயே ஊழல் பண்றாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதுக்காகத்தான் ஈடி செயல்படுது அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதனை வேற எதிர்கட்சியாளர் மட்டும் உங்க கண்ணுக்கு தெரியுறாங்க. அதே மாதிரி சிவராஜ் சிங் சௌஹான் முன்னாள் முதல்வர் மத்திய பிரதேசத்தில் வியாபம் ஊழலில் மட்டும் 40 பேர் சாட்சிகள் இருந்திருக்கிறார்கள். 40 சாட்சிகள் இருந்திருக்கிறார்கள். ஈடி ஏன் கண்ணை கட்டிட்டு போயிருச்சு? ஏன் இங்க டிவிஎஸ்சி பத்தி பேசினாங்க. இன்னைக்கு கூட மரியாதைக்குரிய RS பாரதி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. எங்களுக்கு கவர்னருக்கு கன்சென்ட் கொடுக்க மாட்டேங்கிறாரு, நாங்க டிவிஎஸ்ல ஆக்ஷன் எடுக்கணும், ஏடிஎம்கே எக்ஸ் மினிஸ்டர்ஸுக்கு எதிராக ஆக்ஷன் எடுக்கணும்னா இங்க கவர்னர் எங்களுக்கு உத்தரவு தர மாட்டேங்கிறாரு, ஆனா எங்களை தொடர்ந்து வேட்டையாடிட்டே இருக்கிறாங்களே ஈடியில, ஏன் என்று ஒரு கேள்வி எழுப்புகிறார். அப்ப அதே மாதிரி மிக முக்கியமான ஆள் யாருன்னா சோமசேகர் ரெட்டி, ஜனார்தன் ரெட்டி, 16,500 கோடி மைனிங் ஸ்கேம். இவர்கள் பிஜேபியில சேர்ந்த உடனே 2018 கர்நாடக அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னால சேர்ந்த உடனே சிபிஐ வந்து இவங்களுடைய வழக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணி விட்டுருச்சு. அதே மாதிரி அஜித் பவார் இன்னைக்கு பேசிட்டு போறார், பிரதமர் 1000 கோடி ஊழல் பண்ணவர் அப்படின்னு. 2வது நாள் அவர் சேர்ந்துட்டார். அவருடைய எல்லா அவருக்கு எதிரான எல்லா வழக்கும் டிராப் ஆயிடுச்சு, அவர் மனைவி உட்பட எந்த வழக்குமே அவங்க மேல இல்லை. நாராயண் ராணே யூனியன் மினிஸ்டரா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியா இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்தவர். நாராயண் ராணே மேல அவங்க ஹவுசிங் ஸ்கேம் இருக்குது, அந்த குற்றச்சாட்டு அவர் மேல இருந்துச்சு. அவர் பிஜேபியில் இருப்பதனால இன்னைக்கு அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. பிஜேபியினுடைய வெஸ்ட் பெங்கால் சார் சொன்ன மாதிரி சுவேந்து அதிகாரி, சிபிஐனுடைய நாரதா ஸ்டிங் ஸ்கேம்ல அவர் தான் குற்றவாளி. ஆனால் இன்றைக்கு அவர் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம், அவர் பிஜேபியில் ஐக்கியமாகி பிஜேபியில் இருப்பவர்கள் செய்வதோட உக்கிரமாக வந்து மத அரசியல் செய்கிறார். அதனால அவர் மேல இன்னைக்கு நடவடிக்கை இல்லை. இப்படி வெறும் ஒரு வாதத்துக்கு இதெல்லாம் உண்மை அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா, திமுக வந்து கொல்யூட் ஆகுது, திமுக வந்து ஒன்றிய அரசோட கொல்யூட் ஆகி இந்த விஷயத்தை வந்து நடக்க முடியாம பண்ணுது அப்படின்னு சொன்னா, இந்தியா முழுக்க ஈடியோட செயல்பாடு எப்படி இருந்திருக்கு? தமிழ்நாட்டிலேயே செந்தில் பாலாஜியுடைய கைதுல எவ்வளவு கடுமையா இருந்தது, எவ்வளவு பெரிய ஒரு பேசு பொருளாக அது மாறியது. ஆனால் அந்த வழக்கில் தீர்ப்பு தரும்போது ஒரு வார்த்தை, செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கின் தீர்ப்பிலே வந்து 53வது புள்ளியில வந்து ஒரு வார்த்தை இருக்கும் தீர்ப்புல. The court further observed that a period of time the trial courts and the high courts have forgotten a very well settled principle of law that bail is not to be withheld as a punishment. ஒரு ஒருத்தனை தண்டிக்கிறதுக்காக பெயில நிறுத்தி வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அது அடுத்ததான் முக்கியமான வார்த்தை,
we can say that it appears that the trial courts and the high courts attempt to play safe in manners of grant of bail. இது நீங்க எப்படி இன்டர்பிரேட் பண்ணுவீங்க எனக்கே தெரியல. ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும் பிஎம்எல்ஏல பெயில் வரணும்னு வரும்போது சேஃபா ப்ளே பண்றாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. யாருக்கு பயந்து? யார்? ட்ரையல் கோர்ட்டும் ஹை கோர்ட்டும். நம்ம பேசலாம். யாருடைய அழுத்தத்திற்காக நம்ம பேசலாம். இதுதான் நான் முன்வைக்கிறேன். வில்சன் குறுக்கிட்டீங்க, சுருக்கமாக சொல்ல நான் அதுதான் சொல்றேன். செந்தில் பாலாஜி மேல கரூர் குளித்தலை கூட்டத்தில் அவர் கொள்ளையடிக்கிறவருன்னு சொல்லி குற்றச்சாட்டு சொன்னவரே எதிர்க்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் பண்ணுவேன். ஆனால் நீதிமன்றம் என்ன செய்து இவங்க ஆட்சியிலன்னா அவங்க லஞ்சம் வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டாங்களாம், அதனால வழக்கை முடிச்சு வச்சுக்கிறோன்னு சொல்லிச்சு. உயர் நீதிமன்றம் சொல்லிச்சு இப்படி ஒரு வழக்கை முடிச்சு வைக்க முடியுமா? ஏற்றுக்கொள்ளவில்லை இல்லையா? இதை ஏற்றுக்கொள்ள முடியுமான்னு. ஆனால் நீதிமன்றங்கள் கண்டிக்கிறது, பல காலத்தில் கண்டிக்குது. தங்கம் தென்னரசு சொத்து குவிப்பு வழக்கு, பொன்முடி 1996 2001 வரைக்கும் சொத்து குவிப்பு வழக்கு, அதே மாதிரி KKSSR சொத்து குவிப்பு வழக்கு, எல்லா வழக்கும் அவங்களும் எடுத்துட்டு நீதிபதி சொல்றாரு என்னால் தூங்கவே முடியல. எப்படித்தான் இவங்க வசந்தி அவங்க விசாரிச்சாங்க, கிறிஸ்டோபர் அவர் விசாரிச்சார் இந்த வழக்குன்னு தெரியல, எப்படி நீதிமன்றம் மாற்றப்பட்டதுன்னு தெரியல அப்படின்றது இங்க டிவிஎஸ்சிக்கும் தலையில கொட்டு வைக்கிறாங்க. டிவிஎஸ்சி தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளுகிறது. தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆட்சியாளருக்கு ஏற்ற மாதிரி தன் நிறத்தை மாற்றிக்கொள்ளுது நீதிபதி தீர்ப்புல கொடுக்கிறாரு. ஆனால் ரெண்டு பக்கமுமே இருக்குது. நான் சொல்றது என்னன்னா, சுருக்கமா புகாரி என்னன்னா, அப்படி பார்த்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக புகார் தந்ததே நாங்க தான். என்னுடைய பாயிண்ட் ரொம்ப கிளியர். அவர் குற்றமற்றவர் என்றும் நான் பேசவில்லை, வார்த்தை தெளிவாக சொன்னேன். குற்றம் நிரூபிக்கப்பட்ட தூக்கில் கூட போடுங்க, ஏன் பாலிசி நான் சொல்றேன். ஆனால் விஷயம் என்னன்னா, உங்க அரசியல் காரணங்களுக்காக அவர்களை வெகுகாலம் சிறையில் வைத்து உங்களுக்கு சாதகமானவர்களாக பாதகமானவர்களாக மாற்றுவதற்கு இதை பயன்படுத்துகிறார் என்பது என்னுடைய வாதத்தை. நல்லது புகாரி. திரு செல்வம், அமலாக்கத்துறை சோதனை தொடர்ச்சியா அமலாக்கத்துறை சோதனை நடைபெறும் போது எல்லாமே இதே கருத்து, இதே விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வருகிறது. தண்டனை ஏன் கொடுக்கப்படுவதில்லை, கைது நடவடிக்கைகளில் பாரபட்சம் காட்டப்படுகிறது, மிக சரியாக அமலாக்கத்துறையோட சோதனை நடவடிக்கைகள் செல்கிறதா என்றால் இல்லை என்ற வாதம் பிரதானமாக ஒழிப்பதை நாம் உணர முடிகிறது. செல்வம், இந்த அமைச்சர் ஐ பெரியசாமி அவருடைய இல்லம் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற சோதனை தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய கருத்து விமர்சனங்கள் நம்ம அரங்கில் பதிவு செய்ததை பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பார்வை செல்வம், பார்வை என்பது விளக்கம் பதில் வேண்டும். நியூஸ் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரருக்கு சக பங்கேற்பாளர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வணக்கம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சார், பிஎம்எல்ஏ பாருங்க, பிஎம்எல்ஏ பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வந்த பிறகு என்னன்னா, உடனே ஒரே நிமிஷத்துல வந்து இதுல வந்து முதல்ல வந்து இடி 1956 ஆக்ட் வரும்போது சவுண்ட் கேக்குதா செல்வம்? உங்க ஸ்பீக்கர் ஆஃப் பண்ணீங்க, ஹெட்ஃபோன்ஸ்ல பேசுங்க. பேசுங்க. அதாவது 1956 அந்த ஆக்ட் வரும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து இவங்களுக்கு அரெஸ்ட் பண்ற பவர் அதெல்லாம் கொடுக்கல. அரெஸ்ட் பண்ற பவர் எல்லாம் கொடுக்கல. 2022 நினைக்கிறேன் தம்பி புகாரி சொன்னாங்க, 2002 சொன்னாங்க, எனக்கு சரியா தெரியல. அதுல செக்ஷன் 19ல அதாவது பிடிகேட் அஃபென்ஸ் ஏற்கனவே முன்னுதுல இருந்தா, அதாவது முன் வழக்கு இருந்தால் கேட்கலா பேசலாமா? பேசுங்க சொல்லுங்க. அதாவது முன் வழக்கு இருந்தால், அதுக்கு முன் வழக்கு இருந்தால் மட்டுமே இந்த இடி வந்து போக முடியும், சர்ச் போக முடியும், அரசுக்கு போக முடியும். இத திரு ஐ பெரியசாமி அவர்களை பொறுத்தவரையில் ஏற்கனவே அவர் மேல விஜிலன்ஸ் வழக்கு பெண்டிங் இருக்கு, டிஸ்ப்ரொபோர்ஷனேட் அசெட் வழக்கு பெண்டிங் இருக்கு, இன்னும் அதுல இருக்கு. ஏற்கனவே அவங்க அந்த வழக்கில் இருந்து டிஸ்சார்ஜ் ஆனத கோஷ் ஆனத ஹைகோர்ட் சூமோட்டோவா எடுத்து இன்னும் அந்த கேஸ் வந்து பெண்டிங் இருக்கு. சரி, இந்த நிலையில இப்போ நான் என்ன சொல்றேன், இப்ப இடி ரைடு பண்றாங்க, அவங்க வந்து வேல்யூபிள் டாக்குமெண்ட்ஸா வந்து எல்லாமே சர்ச் பண்றாங்கன்னு வைங்களேன். இன்னும் இடியில இருந்து முறையான ரிலீஸ் இன்னும் வரல, பிரஸ் ரிலீஸ் வரல. பிரஸ் ரிலீஸ் வரலங்கிற போது நாம இனிமேல் வந்து இதை வச்சுக்கிட்டு நாம ப்ரீமெச்சூர்டா நாம பேசுறதுல நியாயம் கிடையாது. இல்ல, இதற்கு முன்னதா பொன்முடி இருக்கட்டும், துரைமுருகன் இருக்கட்டும், அல்லது
விஜயபாஸ்கர் உள்ளிட்ட நிறைய உதாரணங்கள் வந்து முன்வைக்கப்படுது அல்லவா? இது ப்ரெஸ் ரிலீஸ் வரட்டும், நம்ம பேசலாம். இதற்கு முன்னதாக நிறைய விமர்சனங்கள் முன்வைக்கப்படுது. செல்வம், நான் ஒரே ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, அருமையா பொன் செல்வா வில்சன் வந்து சொன்னாங்க, மரியாதைக்குரிய திரு விஜய் அவரு செந்தில் பாலாஜி வழக்கை பத்தி பேசிட்டா ரொம்ப அனுதாபம் தேடுறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் அதுல என்ன நினைக்கிறேன்னா, மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவரா இருக்கும் போது அதே கரூர்ல செந்தில் பாலாஜியினுடைய குற்ற வழக்குகளை எல்லாம் குறிப்பிட்டு இவர் முதலமைச்சர் வேட்பாளர்களுடைய பரிசீலனை பட்டியலில் கூட இருந்தாரு. இது இந்த ஜனநாயகத்துக்கு அவமானம் இல்லையான்னு கேட்டாரு. சரி, ரைட்டு. அவரு அதே செந்தில் பாலாஜி திமுகவில் சேர்ந்த உடனே புத்தராகவும் புனிதராகவும் ஆயிட்டாரா? திமுக இருக்கிற இன்றைக்கு இருக்கிற அமைச்சர் பெருமக்களில் 13 பேர் மேல வழக்கு இருக்கு. அதுல 4 அமைச்சர்கள் அண்ணா திமுகவில் இருந்தவங்க. அண்ணா திமுகவில் இருக்கும் போது ஊழல் செய்ததாக தொடரப்பட்ட வழக்கு அவர்கள் மேல இந்த நிலுவையில இருக்கு. அதையே வந்து தம்பி நண்பர் புகாரி பேச மறுக்கிறாருங்கிறது எனக்கு தெரியல. நான் இன்னும் என்ன சொல்றேன்னா, ஊழலை நியாயப்படுத்த வேண்டாம். இன்னும் ஒரே ஒரு செய்தி என்னன்னா, எல்லாருமே அரசியலுக்கு வரும்போது பாத்தீங்கன்னா மிகவும் ஏழ்மையாக இருக்கிறார்கள், செருப்பு கூட இல்லாமல் நடந்து போகிறார்கள், சாதாரண வேஷ்டி கட்டுகிறார்கள். ஒரு 5 ஆண்டு காலம் அமைச்சர் பெருமக்களாக ஆன பிறகு அவருடைய வீடுகள் கோபுரம் போன்ற வீடுகள் எப்படியெல்லாம் அவர்கள் வந்து கல்வி தந்தை ஆயிடுறாங்க, தொழிலதிபர்கள் ஆயிடுறாங்க. அவருடைய குடும்பத்தில் இருக்கிற உற்றார் உறவினர் அனைவருமே தொழிலதிபர்கள் ஆயிடுறாங்க. இந்த வித்தை எப்படி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கல, சாதாரண மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. அண்ணன் பிரகாஷ் சிரிச்சாங்க. அண்ணன் பிரகாஷ் செல்வம், குற்றம் செய்யவில்லையா அப்படின்னு யாரும் சொல்ல, குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டாம் என்று யாரும் சொல்லவில்லை. அமலாக்கத்துறையோட மெத்தனம் என்ன காரணம், ஏன் தண்டிக்கப்படுவதில்லை அப்படின்றதா வாதம் முன்வைக்கப்படுது. உங்க சார்ஜை தான் அவங்களும் வைக்கிறாங்க, செல்வத்தோட சார்ஜ் தான் அவங்களும் வைக்கிறாங்க. எல்லா வழக்குகளிலும் ஒருவர் கைது செய்யப்பட்டால் 24 மணி நேரத்துக்குள்ள கோர்ட்ல எஃப்ஐஆர் ப்ரொடியூஸ் பண்ணணும், கோர்ட்ல அக்யூஸ்ட ப்ரொடியூஸ் பண்ணணும் 24 மணி நேரத்துக்குள்ள. ஆனா இன்றைக்கு எல்லாமே அந்த நடைமுறை இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஒண்ணு. ரெண்டாவது, நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய ஜுடிஷியரி ப்ராசஸ் அப்படிதான் இருக்கு. இதுல நாங்க இங்க இந்திய தண்டனை சட்டத்துல இப்படி இருக்கு, அதனால ஈடியில அப்படி இருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட்ல அப்படி இருக்குன்னா சொல்லல. எல்லா இடத்திலும் தொடக்கம் இருக்கிறது என்பதை மறுப்பதற்கில்லை. அதே நேரத்தில் உங்ககிட்ட மடியில கணம் இல்லைன்னு சொன்னா ஏன் இவ்வளவு தூரம் பதற்றப்படணும்? அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி பிடிக்கிறார். ஏற்கனவே பாஜக ஆளாத மாநிலங்களில் எதிர்கட்சியினரை குறிவைத்து தான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு தான் இங்க இப்ப பிரதானமான குற்றச்சாட்டு. அப்புறம் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை? எதிர்கட்சிகளுக்கு இதை தவிர வேற என்ன இருக்கு? அவங்களுக்கு எதிர்கட்சிகள் எப்பொழுதுமே ஆளுங்கட்சியின் மீது குறை சொல்லுவாங்க. இப்ப திமுக மேல கடுமையான குற்றச்சாட்டுகளை இப்போதான் பிஜேபிக்கு எங்களுக்கு இருக்கிற வேலை. தமிழ்நாட்டில் நாங்க என்ன சொல்றோம், எல்லாமே முறைகேடுகளை நியாயப்படுத்துகிற அரசு நடக்கு. ஒரு 15 நாள் 1 மாசத்துக்கு முன்னால் அதிமுகவுடைய அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் வீட்டுல நம்முடைய விஜிலன்ஸ் ரைடு பண்ணாங்க. நம்ம ஸ்டேட் கவர்மெண்டோட விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அவங்க வந்து ரைடு பண்ணி கொஞ்சம் ஏதோ சீஸ் பண்ணிட்டு அவர் மேல எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. 5 கோடி ரூபாயோ ஏதோ ஒரு அமௌண்ட்டுக்கு டிஸ்ப்ரப்போர்ஷனேட் அசெட் கேஸ் வந்து அவர் ஃபைல் பண்ணிருக்காங்க, ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதனால நான் என்ன சொல்றேன்னா, அப்ப உடனே அதிமுக மேல திமுக பாய்ந்து வழக்கு தொடுக்கிறது சொல்லிடவா? நீங்க அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்ததாக சொல்லப்படுகிற குற்றச்சாட்டுகளில் பதிவு செய்யப்பட்ட வழக்குகளை ஸ்டேட் கவர்மெண்ட் எந்த வழக்கு முடிச்சிருக்கு? 2001 2006 காலத்துல மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேல போடப்பட்ட வழக்கு 2001 2006 காலத்துல நடந்ததாக சொல்லப்படுகிற அந்த குற்றச்சாட்டு இன்றைக்கு வரை திமுக அரசு வந்தோட முடிச்சிருக்கா வேண்டாமா? இன்னும் எடுத்துக்கிட்டே போறீங்க. உங்க அரசு தானே இருக்கு, அது எப்படி வேணாலும் நீங்க சரி ஒரு முடிவு எடுத்து நீங்க சொல்லுங்க, கேஸ ட்ரையல முடிங்க, இன்வெஸ்டிகேஷன் முடிங்க, ஏன் முடிக்கல? அதனால நான் என்ன சொல்றேன்னா, இவர்களுக்கு வந்தால் அது ஒன்று, மற்றவர்களுக்கு வந்தால் இன்னொன்று. இதை இப்படிப்பட்ட இதை விட்டுட்டு தவறுகளை நியாயப்படுத்தாதீங்க சார். ஊழல் என்பது ஊழல் தான்.
அது எவர் செஞ்சாலும் சரி. நான் என்ன சொல்றேன், பிஜேபி பாரதிய ஜனதா கட்சி இந்த இடத்தில் ஊழல் செய்திருக்கிறது ஆதாரப்பூர்வமா நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க. யார் வேண்டாம்னு சொல்றா? நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்க சார். கோர்ட்டு தானே சார், கோர்ட்டு தான் அல்டிமேட்டா, அதாவது அபெக்ஸ் கோர்ட் இருக்கு, அதுதான் வந்து உச்சமான அதிகாரம் பெற்ற அமைப்பு. நீங்க அங்க போறதை விட்டுட்டு சும்மா உட்கார்ந்துக்கிட்டு ஈடிய பயமுறுத்துறோம், அவரை பயமுறுத்துறோம், இவரை பயமுறுத்துறோம், எல்லாம் செல்வம், எல்லாம் நாங்கள் எல்லாம் போய் லஞ்ச ஒழிப்பு துறையை அந்தந்த மாநில அரசாங்கம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற மாதிரி அப்ப ஈடியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணப்படுது அப்படின்றத ஏத்துக்கிறீங்களா? அப்படின்னா உங்களுடைய வாதம் அப்படிதான் இருக்கு. இல்ல, ஈடி எப்பவுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப அண்ணன் பிரகாஷ் அவர்களுக்கு தெரியும், அவங்க ஒத்துக்கிடுவாங்க நான் நம்புறேன், தம்பி புகாரி ஒத்துக்கிடுவார் நம்புறேன். நான் என்ன சொல்றேன், ஈடி வந்து குறைந்தபட்சம் 2 வருஷம் மானிட்டரிங் பண்ணுவாங்க. 2 வருஷமா மானிட்டரிங் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியல் எவிடன்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கு பிறகுதான் அவங்க ரைடுக்கு போவாங்க. இன்னைக்கு அமைச்சர் வீட்டுல 10 இடத்துல, அமைச்சர் தொடர்புடைய 10 இடத்துல ரைடு போயிருக்கிறாங்க. நிறைய ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சீஸ் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. அபிஷியல் பிரஸ் நோட் வரல, அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பு இன்னும் வரல. ஆனாலும் கூட நம்முடைய ஊடகங்களுடைய செய்தி என்னன்னா, பெரிய அளவுல அவர் வீட்டுல இருந்து கைது பண்ணிருக்காங்கன்னா, ஒரே ஒரு செய்தியோட முடிச்சிடறேன். தலைமைச் செயலகத்துல நம்ம எங்கேயுமே அப்படி பதிவு பண்ணவே இல்லை சார். அலுவலகத்திற்கு இல்ல, அமைச்சருடைய அலுவலகத்துக்கு போகிற இடத்தை பூட்டி வைக்காங்களே, என்ன நியாயம்? அமைச்சருடைய அலுவலகத்துக்கு செக்ரட்டரியேட்ல அமைச்சருடைய அலுவலகத்தை உள்ள போகும்போது பூட்டி வைக்கிறாங்க. இது என்ன சார் நியாயம்? என்ன ஜனநாயக அரசு நடக்க, சட்டத்தின் ஆட்சி நடக்கிறாரமா, அல்லது திமுகவுடைய ராணுவம் ஆட்சி நடத்துதா? அதனால இதுல என்ன கேட்டீங்கன்னா, இவர்கள் செய்திருக்கிற தவறுகளை மறைப்பதற்காக எல்லா இடத்திலும் ஊழல், எல்லா இடத்திலும் லஞ்சம், இதை மறைப்பதற்காக இவர்கள் தேவையற்ற முறையில பாரதிய ஜனதா கட்சி மீது பழி போடுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கும் இந்த ஈடி ரைடுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஈடி வந்து தனியா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி, வந்து ஒரு தனியான இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. அவங்க வேலையை செய்யறாங்க. நாம கோர்ட்டை வந்து யாராவது இங்க வந்து கோர்ட்டை கட்டளை பண்ணிட முடியுமா? கோர்ட்டை கண்ட்ரோல் பண்ணிட முடியுமா? அதனால அதே போல இன்னும் சொல்றேன், நீதிபதிகள், ஒரு நீதிபதியினுடைய கருத்து அவர் ஒரு வியூ எடுப்பார். அதுக்கு பேர் அப்பீலுக்கு போகும்போது பார்த்தா அந்த நீதிபதி இன்னொரு கோணத்துல அதை பார்க்கிறாரு. இங்க கீழ்கோர்ட்ல தண்டிக்கப்பட்டவை மேற்கோர்ட்ல அப்பீல்ல வந்து அவருக்கு அக்யூட்டிவ் ஆயிரும். சரி, கீழ்கோர்ட்ல விடுதலையானது மேற்கோர்ட்ல தண்டிக்கப்படுறது வழக்கம். அதனால அதை இதை பொருத்தி பார்ப்பது நியாயமற்றது. அதனால பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில திமுக, அண்ணா திமுக, காங்கிரஸ் இப்படிலாம் கிடையாது சார். நீங்க அருமையா ஒரு கேள்வி சகோதரர் புகாரி கேட்டீங்க. இப்படிப்பட்ட தவறுகளை செய்வதாக மக்கள் நினைத்தால் தொடர்ந்து 3 முறை பண்டித நேருவிற்கு பிறகு 3 முறை ஒரு சாதாரண எளிய மகன் தொடர்ந்து 3வது முறையும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்திருக்கார் சொன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமராக இருந்திருக்கார் சொன்னா, அது பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நேருக்கு கிடைத்த வெற்றி. நம்ம பேசலாம் செல்வம், பேசலாம். புகாரி குறுக்கிட்டீங்க, அவர் சுருக்கமா உங்களுடைய குறுக்கீடு சொல்லுங்க, நம்ம ஒரு பிரேக் அப்புறம் பேசலாம். இல்லை, ஊழலை நியாயப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாரு. நான் இது அவசரப்பட்டு நான் என்னுடைய அந்த புள்ளி விவரங்கள்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் நியாயப்படுத்துறதை பற்றி தான் நான் பேசியிருக்கிறேன். உங்கள் பக்கம் வந்துட்டா அவங்க ஊழல் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுடைய இடத்துல இருக்கிற லிஸ்ட்டை கொடுத்துருக்கிறேன். நாராயண ராணேவை கொடுத்துருக்கிறேன், சுயந்த் அதிகாரியை கொடுத்துருக்கிறேன், ஹிமந்த பிஸ்வா சர்மாவை கொடுத்துருக்கிறேன். இவர்கள் மீதெல்லாம் நீங்க அஜித் முதல்ல சொல்லிட்டார் சார். கேட்டீங்களா செல்வம் சார்? கேட்டீங்களா? முதல்ல சொல்லிட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். முதல்ல அவர் தான் சொன்னார். ஆமா, என்ன சொல்றேன், செந்தில் பாலாஜி உட்பட யாராக இருந்தாலும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுங்க, அது வேற. ஆனால் ஒரு விசாரணை ஆணையத்தை உங்கள் வசதிக்கேற்றதை போல அரசியல் காரணங்களுக்காக மிரட்டுவதற்கு பயன்படுத்தாதீர்கள். அதுக்கு என்ன ஆதாரமா சொல்றேன்னா, ஊழலை நீங்கள் நியாயப்படுத்துகிறீர்கள் என்ன நோக்கி சொல்றீங்களே, நீங்கள் தானே உங்களிடத்துல வந்துட்டா அவங்க ஊழல்வாதியா இருந்தா கூட பிரச்சனை இல்லைன்னு ஏத்துக்கிறீங்க. அப்ப அது ஊழல் தானேயான்னு கேட்கிறேன். அதாவது எப்படின்னா, திமுகவிற்கு மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி வந்துட்டா கூட வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்குது, போய்கிட்டு தான் இருக்குது, இடையில சிறைக்கும் போயிட்டு வந்திருக்கிறார். நான் கேட்டது யார் மீதெல்லாம் வழக்கு இருந்ததோ இல்ல ஒரே ஒரு சிறையில் 8 மாதம் அமைச்சராகவே இருந்தார் என்பதையும் நீங்க வச்சுக்கிடுங்க. சரி, ஓகே. அடுத்தடுத்த தலைப்பு நோக்கி நகராதீங்க செல்வம். நம்ம தொடர்ந்து பேசலாம். புகாரி, நம்ம பேசலாம் செல்வம்.
நேர்களே காத்திருங்கள், ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் கேள்வி நேரத்தில் மீண்டும் சந்திக்கலாம். அதுக்கு முன்னதாக தலைப்பு தொடர்பாக எக்ஸ் தளம் மற்றும் வலையொலியில் ஒரு கேள்வியை முன்வைத்திருந்தோம். அமைச்சர் ஐ பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை நடத்தும் ரைடு ஏன் என்ற கேள்வியோடு 3 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்திருந்தோம். முறை கேட்டால் என்பதையும் மிரட்டி பணிய வைக்க என்பதையும் வழக்கமான நடைமுறைதான் என்ற 3 ஆப்ஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதற்கு மக்களோட பார்வை, மக்களோட தீர்ப்பு என்ன என்பதை ஒரு இடைவெளிக்கு பிறகு நம்ம பார்க்கலாம். நியூஸ் 7 தமிழ் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜர்னலிசம் இணைந்து வழங்கும் பயிற்சி பட்டறை. மீடியா துறையில் சாதிக்க நினைப்பவர்களுக்கான ஒரு சிறப்பு பயிற்சி. பயிற்சி திட்ட சிறப்பம்சங்கள்: முன்னணி ஊடக நிபுணர்களால் நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகள், நியூஸ் 7 தமிழ் ஸ்டுடியோவில் நேரடி பயிற்சி, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ், வெற்றி பெறும் மாணவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பு. இது ஊடகத்துறையில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. ஆர்வமுள்ளவர்கள் கீழ்காணும் விவரங்களை தொடர்பு கொள்ளவும். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறது தான் இங்க தான். நேற்று நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கும் கையில லைட்டா கீரியா இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு. நியூஸ் 7 தமிழ் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜர்னலிசம் இணைந்து வழங்கும் பயிற்சி பட்டறை. மீடியா துறையில் சாதிக்க நினைப்பவர்களுக்கான ஒரு சிறப்பு பயிற்சி. பயிற்சி திட்ட சிறப்பம்சங்கள்: முன்னணி ஊடக நிபுணர்களால் நடத்தப்படும் ஆன்லைன் வகுப்புகள், நியூஸ் 7 தமிழ் ஸ்டுடியோவில் நேரடி பயிற்சி, இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட சான்றிதழ், வெற்றி பெறும் மாணவர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பு. இது ஊடகத்துறையில் சாதிக்க விரும்பும் இளைஞர்களுக்கான ஒரு அரிய வாய்ப்பு. ஆர்வமுள்ளவர்கள் கீழ்காணும் விவரங்களை தொடர்பு கொள்ளவும். குப்பத்தொட்டு வச்சு அங்க பாருங்க, அதை எடுங்க. தருவாங்களா தர மாட்டாங்கன்னு ஒன்றும் தெரியல. உள்ள பாத்ரூம் போனா ஃபுல்லு சகதி தான். ஒரு 2 கிலோமீட்டர் சுத்திட்டு தான் போற மாதிரி வழியே இருக்கு. நாங்க கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம் காலத்துக்கும். இதுதான் இங்க தான் நாங்க வேலை செய்யறது தான் இங்க தான். நேற்று நீரை ஃபுல்லா கலக்கும். கலந்துனா ஜிடிஎஸ் லெவல் வந்து 5000 6000 போயிடும். எங்களுக்கு அந்த வெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்கன்னா. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அடிச்சு பார்த்தா தண்ணியா வரல. எனக்கும் கையில லைட்டா கீரியா இருந்தது. எனக்கு தொழு போய் நாங்க தண்ணி தூக்கணும். வெள்ளம் வந்துட்டே இருக்கு. நாளைக்கு வரமாட்டாங்க எதனா ஒண்ணுன்னா. மக்களுக்கு ரொம்ப பாதிப்பு. ஆக்ஷன் எடுக்கணும். வாராண்டி தங்க கட்டு அம்புக்கு போராண்டி சிங்க கொட்டு கேட்காத கேள்வி ஒண்ணு கேட்க போராண்டி. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர்கள் குழு. நியூஸ் 7 தமிழ் மற்றும் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஜர்னலிசம் இணைந்து வழங்கும் பயிற்சி பட்டறை. கேள்வி நேரம் தொடர்கிறது. அமைச்சர் பெரியசாமி வீட்டில் அமலாக்கத்துறை நடத்தும் ரெய்டு ஏன் என்பது குறித்து நாம் வலையொலி மற்றும் எக்ஸ் வலைத்தளத்தில் கேள்விகளை பதிவிட்டிருந்தோம். அதற்கு மக்கள் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை பார்க்கலாம். எக்ஸ் வலைத்தளத்தில் வழக்கமான நடைமுறை என்று 4 விழுக்காட்டினரும், அதேபோல் வலையொலியில் வழக்கமான நடைமுறையை 10 விழுக்காட்டினரும் அது பதிவு செய்திருக்கிறார்கள். அதேபோல் மிரட்டி பணிய வைக்க என்பதற்கு எக்ஸ் வலைத்தளத்தில் 30 விழுக்காட்டினரும், முறைகேட்டால் என்று 33 விழுக்காட்டினரும் பதிவு செய்திருக்கிறார்கள். நம்ம இது குறித்து விருந்தினர்களிடம் கேட்கலாம். திரு புகாரி, உங்களுடைய கருத்து.
எனக்கு அது சரியா புரியல. ஃபைனலாக 33 எதுக்கு லாஸ்ட்டாக என்ன சொல்லியிருந்தேன்? ஆமாம், மிரட்டி பணிய வைக்க என்பதற்கு எக்ஸில் வந்து 30%, யூடியூப்ல வந்து 57% அது பதிவு. மிரட்டி பணிய வைக்க என்பதுக்கு தான் பங்கஜ் சௌத்ரிகிட்டே எம்ஓஎஸ்ஏ பதில் சொன்னார் ஃபினான்ஸுக்கு. இது வரைக்கும் எத்தனை அரசியல் ரீதியான இடியுடைய வழக்குகள் பிஎம்எல்ஏல வந்து எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னு 2024 ஆகஸ்ட் வரைக்கும் கேட்கும்போது 132 வழக்குகள் போடப்பட்டிருக்குது. அதாவது எக்ஸ்எம்எல்ஏ எம்பிசி மேலெல்லாம் சேர்த்து பங்கஜ் சௌத்ரி மினிஸ்டர் சொல்கிறாரு 132 வழக்கில் 10 ஆண்டுகளில் ஒரே ஒரு கன்விக்ஷன் தான் அப்படிங்கிற. ஒரே ஒரு கன்விக்ஷன் தானே. அப்போ இதான் எதுக்காக போட்டிங்க, இதெல்லாம் எதுக்காக செஞ்சீங்க அப்படின்னும்போது அஃப்கோர்ஸ் எல்லாரையுமே யாரெல்லாம் பணிய வைக்க முடியலையோ அதுதான் நான் ஒரு லிஸ்ட்டு கொடுத்து சொன்னேன். யாரெல்லாம் வந்து பாஜகவோடு இணங்கி செஞ்சாரோ இதில் ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு வித்தியாசமான ரேர் காம்பினேஷன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் மாலிக் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து சரத்பவார் கட்சியில் இதில் இருந்தார், தேசியவாத காங்கிரஸில். இவர் இருக்கும்போது உத்தவ் தாக்கரே இருக்கும்போது அதில் அமைச்சராக இருந்தார், சிறுபான்மை அதனால் அமைச்சராக இருந்தார். அப்படி அமைச்சராக இருக்கும்போது அவர் சமீர் வான்கடே அப்படிங்கிற ஒரு ஆஃபீஸரோட தொடர்ந்து அவருக்கும் ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. ஷாருக் கான் பையனெலாம் அரெஸ்ட் பண்ணார் சமீர் வான்கடே. அந்த பிரச்சனை போய்கிட்டே இருந்தது அவருக்கும். அவர் பிஜேபியோடைய ப்ளூ ஐட் பாய் சமீர் வான்கடே. அதனால் அவருக்கு சாதகமாக இவரை வந்து கைது பண்ணாங்க, இந்த அமைச்சரை. அவரை கைது பண்ணி பிஎம்எல்ஏல போட்டு இடி வந்து கைது பண்ணி அவர் 1.5 வருஷம் உள்ளே இருந்தார். 1.5 வருஷம் வந்து வெளியே வந்த உடனே பாஜகவோடு சென்று விட்டு அஜித் பவார் பிரிவோடு போய் சேர்ந்தார். இப்போ 1.5 வருஷம் அவர் ஏன் இருந்தார்? அவர் மேலே இருந்த குற்றச்சாட்டு என்ன தெரியுமா? தாவூத் இப்ராஹிம் கூட சேர்ந்து இடம் வாங்கினாருங்கிறது தான் அவர் மேலே இருந்த மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இந்த தேசத்தையே தகர்க்க நினைத்த ஒரு மாபெரும் கேங்ஸ்டர், ஒரு அண்டர்வேர்ல்ட் டான் கூட இருந்தாருன்னு அவர் 1.5 வருஷம் ஜெயிலில் வைக்கிறீங்க. அவர் வந்த உடனே அஜித் பவாரோட சேர்த்து அவரே உள் வாங்கிக்கிறீங்க. அப்போ அவர் சொன்னார்ல ஊழலை நியாயப்படுத்தாதீங்க. நான் அதை திருப்பி அவரை நோக்கி கேட்குறேன், ஏன் இப்படி ஊழலை நியாயப்படுத்துகிறீர்கள்? ஏன்னா பல நேரங்களில் ஈடியுடைய செயல்பாடுகளை பற்றி பேசிய நீதிமன்றம் ஒரு சமீபத்தில் ஒரு வழக்கில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அது சம்பந்தமாக நீதிமன்றம் போகும்போது ஒரு நீதிமன்றம் அழகான வார்த்தையை சொல்கிறது, the ED is not a super cop to investigate anything and everything which come to its notice. நீங்கள் யார் கிடையாது, நீங்கள் சூப்பர் காப் கிடையாது. உங்கள் நோட்டீஸுக்கு வர்ற எல்லாத்தையும் நீங்கள் விசாரிச்சுட்டு போகிறதுக்கு நீங்கள் சூப்பர் காப் கிடையாது அப்படின்னு சொன்னார். இடையில் அவர் ஒன்று சொன்னார், 2 ஆண்டுகள் ED வந்து கண்காணிக்கும் அப்படின்னு சொன்னார். அது பிஎம்எல்ஏயோட எந்த ப்ரொவிஷன்ஸை பார்த்து சொன்னாருன்னு எனக்கு தெரியல. அப்படி கிடையாது. அதில் பொட்டன்ஷியல் ஃப்ராட் இருக்குது அப்படின்னு சொன்னால் இறங்குவதற்கான எல்லா அதிகாரமும் ஈடிக்கு தரப்பட்டிருந்துச்சு. ஆனால் அதை முறையாக இந்த தேசத்தில் ஊழலை ஒழிப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி பயன்படுத்தவில்லை. இன்னும் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அப்படி இருந்தும் 3 முறை நரேந்திர மோடி அவர்கள் பிரதமர் ஆகியதற்கு காரணம் ஒரு பக்கம் ஈடி என்றால் தேர்தல் ஆணையத்தால் தான் இந்த முறை நரேந்திர மோடி பிரதமர் ஆனார் என்பது எங்களுடைய வலுவான வாதம். அதை கடந்த எல்லா விவாதங்களிலும் வைத்து வருகிறேன், இந்த முறையும் அதை வைக்கிறேன். ஈடியும் ஈசியும் இல்லை என்றால் நரேந்திர மோடி 3வது முறை பிரதமரே அல்ல. செல்வம், உங்களுடைய கருத்து, மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய பார்வை. அதாவது தேர்தல் ஆணையம் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. தேர்தல் ஆணையத்தின் மீது மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டை மறுத்து தேர்தல் ஆணையம் 22ஆம் தேதி பிரஸ் மீட் வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையம் வந்து அந்த ராகுல் காந்தியுடைய குற்றச்சாட்டை வலுவாக மறுத்திருக்கிறார். ஒரு செய்தி என்னன்னா, மரியாதைக்குரிய இதுக்குள்ள வந்துருங்க, மக்கள் தீர்ப்பு தொடர்பாக தேஜஸ்வி யாதவ் வந்து அவரு மால் பிராக்டிஸ் நடந்துருச்சு, ஃபேக் ஓட்டு வந்துருச்சுன்னு சொன்னாரு. கடைசியில அவரே 2 இடத்துல அவருக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொன்ன பிறகு சத்தம் போடாம இருந்தார். இதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு இவர்கள் வெற்றி பெற்றால் மக்கள் வாக்களித்தார்கள், இவர்கள் தோல்வி அடைந்தால் தேர்தலில் வாக்குச்சீட்டை வாக்குப்பதிவு இயந்திரத்தை முறைகேடாக பயன்படுத்தினார் சொல்லி குற்றச்சாட்டுகளை சொல்வது இவர்களுக்கு எப்பொழுதுமே வாடிக்கை. மக்கள் இவர்களுடைய அனைத்து குற்றச்சாட்டுகளையும் நிராகரித்து மரியாதைக்குரிய நரேந்திர மோடியை போன்ற ஒரு யோகி, கர்ம யோகியை அவர் இன்றைக்கு இந்திய நாட்டு மக்களால் மட்டுமல்ல உலக நாடுகள் மத்தியிலே செல்வாக்கு பெற்ற தலைவர்களில் ஒருவராக இருக்கிற நரேந்திர மோடி தான் தொடர்ந்து ஆட்சி அதிகாரத்தை கொடுக்க முடியும். அவர்தான் இந்த நாட்டை காப்பாற்ற முடியும் என்று மக்கள் நம்புகிறார். நன்றி செல்வம். திரு பிரகாஷ், மக்கள் தீர்ப்பு தொடர்பாக உங்களுடைய பார்வை. சார், இது அரசியல் ரீதியான பழிவாங்கல் அப்படின்றதுல மக்கள் தீர்ப்பும் இல்லை, வழக்கமான நடைமுறை மிரட்டி பணிய வைக்க முறைகேடு என்ற 3 கருத்தை பணிய வைக்க மிரட்டி பணிய வைக்க அப்படின்னு 30 விழுக்காட்டினர் சொல்லியிருக்காங்க. யூடியூப்ல 57 விழுக்காட்டினர் பதிவு செஞ்சிருக்காங்க மிரட்டி பணிய வைக்க அப்படின்னு. அதே போல முறைகேடும் 66 விழுக்காடு 33 விழுக்காடு கொடுத்து 66 விழுக்காடு முறைகேடு என்பதை அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. 66
முறைகேடு. ஆமாம், இது இடி முறைகேடு இல்லை, இந்த முறைகேடு கிரவுண்டு சொல்கிறேன். ஆமாம், இவர் ஐ பெரியசாமி முறைகேடு பண்ணியிருக்காங்க. அதை பற்றி எனக்கு கருத்து இல்லை சார். ஆனால் விஷயம் என்னன்னா, இவங்களுக்கு வந்து செலக்டிவ் அம்னீஷியா இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தர் குறிப்பிட்ட கட்சியை, இப்போ தம்பி கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணார் புகாரி சார், எப்படிலாம் ஒவ்வொரு குறிப்பிட்ட கட்சின்னு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம பேச முடியும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ அரசியல்வாதிகள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து, இப்போது செந்தில் பாலாஜி மேலே பெரிய அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய குற்றச்சாட்டு அதிமுக பீரியடில் நடந்தது தான். அது ஊழல் பெரிய அளவுக்கு இன்சிஸ்ட் பண்ணக்கூடிய குற்றச்சாட்டு அதுதான். அப்படி தான் நடந்திருக்கு. அப்போது ஏடிஎம்கே தொடர்பாக வரக்கூடிய எஃப்ஐஆர்கள் மேலே இவங்களுக்கு எந்த விதமான பார்வையும் இல்லை. இன்னொன்று நான் ஃபைனலாக பதிவு இது தீர்ப்புக்குள்ளே வந்துடலாம் பிரகாஷ், இது தீர்ப்புக்குள்ளே வந்துடலாம். அதுதான் மிரட்டி பணிய வைக்க அப்படின்றது தான் முக்கியமான. மிரட்டி பணிய வைக்க அப்படின்னு நம்ம வலைதளத்தில் 30 விழுக்காட்டினரும் 50 யூடியூப்ல வந்து 57 விழுக்காட்டினரும் ஒரே ஒரு லைன் மட்டும் நான் பதிவு பண்ணிடுறேன். இந்த டிராக்கோனியன் லாஸ் இருக்கு இல்லையா, பிஎம்எல்ஏ, தடா, பொட்டா எல்லாமே, இது எல்லாத்தையுமே கொண்டு வந்தது காங்கிரஸ் தான். நன்றி. வில்சன், உங்களுடைய இறுதியான இல்லை தெளிவாக இருக்குது. என்னன்னா, முறைகேடு என்பது உண்மை, நிதர்சனமான உண்மை. ஆனால் அந்த முறைகேடுக்கு விசாரணை அமைப்புகள், நியாயமாக தண்டனை வாங்கி கொடுக்க அமைக்கப்பட்ட அமைப்புகள் வெறும் மிரட்டலுக்கும் பணிய வைக்கவும் மட்டுமே பயன்படுத்துகிறார்கள். அது மாநில லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருந்தாலும் சரி, தேசிய அளவில் அமலாக்கத்துறை என்றாலும் சரி, பண மோசடி என்றாலும் சரி, சிபிஐ என்றாலும் சரி, இப்படி பயன்படுத்தினால் அந்த விசாரணை அமைப்புக்கு மேலே மக்களுக்கு இருக்கிற நம்பிக்கை போயிடும். ஏன்னா ஒரு காலத்தில் சிபிஐ அப்படின்னாலே எல்லாரும் மிகப்பெரிய மரியாதை வச்சுருப்பாங்க. ஐயோ, சிபிஐக்கு போயிச்சா வழக்கு பெரிய வழக்காக இருக்கும், அப்போ தீர்ப்பு கண்டிப்பாக வந்துடும் அப்படின்னு. இப்போ சிபிஐ விட அதிகமாக உச்சரிக்கக்கூடிய வார்த்தை இடி. இப்போ அதான் இடி வந்து. ஆமாம், உச்சநீதிமன்றமும் அதை கேட்டது. அதுதான் சொல்கிறேன். அந்த மாதிரி வழக்குகள் எடுக்கக்கூடிய விசாரணை அமைப்புகள் இப்போ கூட இடி பிஎம்எல்ஏ ஆக்ட் சொல்கிறீங்க, பண மோசடி ஆக்ட் வந்து 2002 அதை கொண்டு வந்த ஆக்ட். அதில் வந்து 2009 திரு சிதம்பரம் அவர்கள் 2 திருத்தங்களை கொண்டு வராரு, முக்கியமான திருத்தங்கள். பணம் அவருடைய எல்லையை அதிகரிக்கிறார், அதிகாரத்தை அதிகரிக்கிறார். பண மோசடி என்ற வார்த்தை வந்தாலே போதும், பிரிடிகேட்டிவ் அஃபென்ஸில் இடி ஹேஸ் ரைட் டு என்டர் இன் டு தட் கேஸ். அவர் கொண்டு அப்பயே சரத்பவார் எதிர்த்தாது, இதை கொண்டு வராதிங்க, இது வேண்டாம், இந்த மாதிரி அதிகாரம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவர் கொண்டு வரார். அதே மாதிரி பண பரிவர்த்தனை வாங்கப்பட்ட சொத்து கரைப்படாத சொத்துன்னு நீங்கள் காமிச்சா கூட அதுக்கும் ஈடிக்கு உள்ள வர ரைட்ஸ் இருக்குது. அதே மாதிரி 12th செக்ஷன் பிரகாரம் ரிசர்வ் பேங்க் என்ன செய்யணும்னா, டிரான்சாக்ஷன் பண பரிவர்த்தனைகள் அதை வந்து 10 வருடத்திற்கு பாதுகாத்து வைத்து கொடுக்கணும். இந்த திருத்தங்களை கொண்டு வந்தது சிதம்பரம் அவர்கள், காங்கிரஸ் அவர்கள். அந்த திருத்தங்கள் தான் இன்றைக்கு என்னன்னா அது இந்த மாதிரி பயன்படுத்தப்படுகிறது அப்படின்றத பார்க்குறேன். ஆனால் இந்த விசாரணை அமைப்புகள் தங்களுடைய தரத்தை உயர்த்தி கொண்டால் நம்பகத்தன்மை அதிகமாக இருக்கும். தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். அதுதான் முக்கியம். தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும் என்பதை விட விரைந்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும், நடவடிக்கை பாய வேண்டும் அப்படின்றதான் பொதுமக்களோட கருத்தாக கூட நம்ம பார்க்க முடியுது. நன்றி, உங்களுடைய நால்வரின் பங்கேற்புக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. நேயர்களே, மற்றும் ஒரு கேள்வி நேர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கேள்வி நேரம் பவர்ட் பை KAGitals 30% ஆஃபர், ஈஸி EMI உடன் இப்போ லேயிங் எக்ஸ்பர்ட் சர்வீஸ். சென்னைக்கு புதுசா இப்போ 2 கிரவுண்ட். ஆமாங்க.